எடுத்துக்கொள்ளும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் பக்கம் 266 புதிய ஏற்பாட்டில் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசி கேட்போம். இதே நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த எபேசியர் நிருபத்திலிருந்து நாம் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளில் இந்த 3ஆவது அதிகாரத்துடைய கடைசி பகுதிக்குள்ளாக என்ன செய்கிறோம், நாம் வந்திருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கவனிங்கள், நம்ம கடந்த வாரம் பார்க்கும் பொழுது இதுக்கு முந்தின பகுதியாக இருக்கிறதான தேவனுடைய அன்பரின் அனந்த ஞானம் என்கிறதான தலைப்பிலே கடந்த வாரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம செய்தோம், நம்ம கேட்டோம். தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும், சர்வ சிருஷ்டிக்கும் வெளிப்பட வேண்டும், சர்வ லோகத்திற்கும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தோம், கடந்த வாரம் நாம் பார்த்தோம். தேவனுடைய அனந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் நம்முடைய ரட்சிப்பிலும் அதே நேரத்தில் நாம் ஒன்றாக இருப்பதிலும், ரெண்டு காரியம். நாம் ரட்சிக்கப்படுகிற விதம், ரட்சிக்கப்படுகிற காரியம் அதிலையும், அதே நேரம் நாம் எல்லாரும் எங்கெங்கோ பிறந்து வளர்ந்தவர்கள், ஆனால் நாம் ஒரே குடும்பம், தேவனுடைய குடும்பம், காட்ஸ் ஃபேமிலி என்று சொல்லி நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிற இந்த ரெண்டு காரியங்களில், ரட்சிப்பு ஒன்றாக இருப்பது, இந்த ரெண்டு காரியங்களில் தேவனுடைய அனந்த ஞானமானது துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இல்லையா என்ன செய்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இந்த அனந்த ஞானமானது சபையின் மூலமாக வெளிப்படுகிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம், கடந்த வாரம் நாம் வார்த்தை என்ன செய்தோம், நம்ம கேட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்ய வேண்டும், சபையின் மூலம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அது சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அது சர்வ லோகத்திற்கும் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இது எங்கே எப்படி நமக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை நாம் அறியும் போது. அல்லேலூயா. சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷம்னா என்ன, போன வாரம் நான் சொன்னேன். சுவிசேஷம்னா என்ன, இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவரே தேவன். அல்லேலூயா. இது சுவிசேஷம். சரியா, இது சுவிசேஷம். ரகசியம் என்ன, சுவிசேஷத்தின் ரகசியம், ரகசியம் என்ன, புறஜாதிகளாகி நாமும் சரியா இந்த சுவிசேஷத்தினாலே யூதர்களோடு கூட நாம உடன் சுதந்திரமாய், வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாய், ஒரே சரீரத்துக்குள்ளாரமாய் இருக்கிறோம் என்கிற இந்த மகத்தான ரகசியம். நல்ல கலங்க சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படின்னா இப்போ நம்ம மத்தியில் யூதர்கள் இல்லை அப்படின்னா நம்ம யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா. எப்படி இப்போ நான் போன வாரத்தில் சொன்னேன், ஒரு சைனாவில் இருந்து ஒரு ஆள் வந்திருந்தா கூட அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய சபைக்கு வருவானால் அந்த வருகிற அந்த நபர் அவர் நம்முடைய சகோதரன். அல்லேலூயா. இல்லையா, பாருங்க, அவர் நம்முடைய சகோதரன். சொன்ன யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடக்கலாம், ஆனால் யுக்ரைனில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க ரஷ்யாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இருவரும் சகோதரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரர் நிச்சயமாக எதை விரும்ப மாட்டாங்க, யுத்தத்தை விரும்ப மாட்டாங்க. சரியா, புரியுதுங்களா? யுத்தத்தை நிச்சயம் மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்போது வெவ்வேறு தேசம் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது, ஆனால் தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய ஒரே குடும்பமாக, ஒரே நகரத்தாராக, ஒரே வீட்டாராக இருக்கிறதான ஒரு அருமையான ஒரு காரியம். அதில் தான் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. நல்ல உற்சாகமாலேயே சொல்லுங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் உணர்றீங்கன்னு தெரியல. அதான் கவனிங்க, ரெண்டு தேசம் அரசியல் ரீதியாக ரெண்டு தேசம் சண்டை போடுகிறது. சரியா, ரெண்டு தேசம் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆனால் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற ரெண்டு தேசத்தில் இருக்கிற சகோதரர், இருக்கிற ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் சகோதரிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ எப்படி ரெண்டு தேசம் விரோதத்தில் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது, ஆனால் அதில் இருக்கிற ரெண்டு தேசங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய குடும்பமாக இருக்கிறவர்கள் சகோதரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மனதளவிலே ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த ஞானம். மனுஷன் சண்டை போடுறான், ஆனால் தேவன் இணைக்கிறார்.
அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கு? நாம ஒன்றாக இருக்கிறோம். அது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒரு அருமையான வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. சொல்லப்பட்டிருப்பார்கள், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்றாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் போது இது ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய விருப்பம். சரியா? இதுதான், இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக இது விருப்பம் மட்டும் இல்லை, ஆண்டோட விருப்பம். இதுதான் நம்மளோட உண்மை நிலையாய் காணப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்றாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அதுதான் இந்த காரியம். இந்த ஒன்றாக இருப்பதும் ரட்சிப்பில் தான் தேவனுடைய அனந்த ஞானமானது என்ன செய்து வெளிப்படுதுன்னு பார்க்கிறோம். சரி, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு தேவனுடைய மகிமை அந்த 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பவுல் செய்கிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். என்ன செய்கிறார் பவுல் போடப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனத்தின் முடிவில், உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரா? வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு சபைக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறனால சரிங்களா, அவர் யாரிடத்துல ஜெபிக்கிறார் என்று சொன்னால் அங்கே 15ஆம் வசனம் பாருங்கள். யாரிடத்துல ஜெபிக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. அப்போது தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறத என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம். அப்போ எங்கே இருக்கிற? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, விண்ணகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி. அல்லேலூயா. பரலோகன்றது இன்னொரு வார்த்தை என்ன? விண்ணகம். சரிங்களா? விண்ணகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்கிறாரு? வேண்டிக் கொள்கிறார். அதனால் இன்றைக்கு நம்ம விண்ணவரிடத்தில் விண்ணப்பம் என்கிறதான தலைப்பில் தான் இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியான நல்ல விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. விண்ணவரிடத்தில் பவுல் என்ன செய்கிறாரு? விண்ணப்பம். விண்ணவரிடத்தில் விண்ணப்பம் என்கிறதான தலைப்பில் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்போம். அதனால் பரிசுத்த ஆவியான விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. ஒரு 5 காரியங்களுக்காக பவுல் அங்கே ஜெபிக்கிறார். ஒரு 5 காரியங்கள். சரியா? என்ன 5 காரியங்கள் என்று சொன்னால், முதலாவது உன்னத வரவு, 2வது உன்னத உறவு, 3வது உன்னத உணர்வு, 4வது உன்னத அறிவு, 5வது உன்னத நிறைவு. சரியா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் சொல்லும்போது என்ன செய்யும்? உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? முதலாவது உன்னத வரவு, 2வது உன்னத உறவு, 3வது உன்னத உணர்வு, 4வது உன்னத அறிவு, 5வது உன்னத நிறைவு என்று சொல்லி 5 காரியங்கள் என்ன செய்தாங்க பவுல் ஜெபிக்கிறதுல செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம். நான் சொல்கிற வார்த்தை 5 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, முதலாவது உன்னத வரவு. அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, இங்கே ஆவியினாலே போடப்பட்டிருக்கு, அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. சரியா? மேலிருந்து வருகிற அந்த வரவு. சரியா? உன்னத வரவு. ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. இது உன்னத உறவு. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும், நீங்கள் அவருடைய அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை உன்னத உறவு, உறவை குறிக்கிற ஒரு காரியம். சரிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இது உன்னத உணர்வு. உணர்ந்து, உன்னத உணர்வு. சரியா? அவருடைய அன்பை குறித்ததான ஒரு உன்னத உணர்வு. சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னத அறிவு. சரிங்களா? அது அறிவு கிட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும். உன்னத அறிவு. வாசிங்க. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இது உன்னத நிறைவு. தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் என்ன செய்ய வேண்டும்? நீங்க நிரப்பப்பட வேண்டும், நிறைய வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியம் உன்னத நிறைவு. சரிங்க? அப்போ 5 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 5 காரியங்களுக்காக பவுல் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை செய்கிறோம், பார்க்கிறோம். கவனிங்க, இந்த
இந்த இடத்துல பவுல் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறது இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் பவுல் சொல்லுகிறார். இதே போல பவுல் 1ஆம் அதிகாரத்தோட முடிவிலையும் பவுல் ஒரு காரியத்துக்காக ஜெபித்ததை நம்ம என்ன செய்ய முடியும்? 1ஆம் அதிகாரத்தோட முடிவிலை நாம் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தோடைய முடிவிலை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே பவுல் வந்து இதே போல பிதாவை நோக்கி அங்கே ஜெபம் பண்ணுகிறத என்ன செய்ய முடியும்? அங்கே 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் அப்படின்னு ஆரம்பித்து அங்கே 19ஆம் வசனத்தில் முடிவில் பார்க்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் வேண்டிக் கொள்கிறதனை செய்கிறோம் பார்க்குறோம். கவனிங்க. அப்போது இந்த பவுல் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஏன் அந்த 1ஆம் அதிகாரம் முடிந்த உடனே ஒரு ஜெபம், 3ஆம் அதிகாரம் முடிந்த உடனே ஒரு ஜெபம், ஏன் அந்த விண்ணப்பத்தை பவுல் ஏறெடுக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கவனிங்க, முக்கியமானது என்ன அப்படின்னா, பவுல் எடுத்த உடனே ஜெபிக்கலை. முதல் அதிகாரத்தில் வேத சத்தியங்களை, ஆழ்ந்த சத்தியங்களை, உண்மையான சத்தியங்களை அங்கே பவுல் சொல்லிவிட்டு, சரிங்களா, அந்த 3ஆவது வசனத்திலிருந்து, சரிங்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவ உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே இருந்தவர் ஆரம்பித்து அவர் அந்த ஆழ்ந்த சத்தியங்களை, சரிங்களா, அவர் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய சத்தியங்களை அந்த இடத்துல தேவனை குறித்தும் குமாரனாகிய தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்கிறார்னா, நான் சபை மக்கள் இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அங்கே ஜெபிக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்க முடியும். அதே போல 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அதே போல் ஆழ்ந்த சத்தியங்களை அவர் அங்கே பேசிவிட்டு அதுக்கு பிறகு, சரியா, 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்துக்கு சொன்ன சத்தியத்தை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் பேசிவிட்டு 3ஆம் அதிகாரத்துக்கு முடிவுக்கு வரும்பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் சபையார் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே பாரமாய் ஜெபிக்கிறதை, வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முதல்ல அப்படி தான் அவர் ஜெபிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்கு என்ன செய்வோம்னா, முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அவர் கேட்குறாரு பாருங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம் என்ன கேட்குறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, கரங்குதல்ல சொல்லுவோமா, சபையார் நாம் எல்லாரும் யாரை அறிய வேண்டும்? பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. எதுக்கு ஜெபம் பண்றாரு? நீங்கள் சபையாரே, நீங்கள் இதுவரையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டீங்களே, முதல் அதிகாரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்களே, அதெல்லாம் நீங்க வாசிச்சீங்களே, அதெல்லாம் நீங்கள் அறிஞ்சீங்களே, அப்படிப்பட்ட நீங்கள் தெளிவான அந்த காரியங்களை யாரை குறித்து? பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தெளிவும் ஞானமும் உங்களுக்கு தரப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றார். அதோடு கூட நீங்க அவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. என்னது அடுத்தடுத்து என்ன எப்படிப்பட்ட வார்த்தை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. வாசிங்க 18 வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. பாருங்க, இங்க பாருங்களேன், கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். அவர் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. எப்படி சொல்றாரு அந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னதென்று நீங்கள் அறியும்படி. அல்லேலூயா. அது என்னதென்று இப்போ என்ன சொல்றாரு? பிதா நம்மை அழைத்ததுனாலே, தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், தமது பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாக இருக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அடுத்த வருஷம் தான் சொல்ல, ஸ்கிரீன்ல போடுப்பா. 19 நீங்கள் என்னது? நீங்கள் அறியும்படிக்கு பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் தெளிவை ஆவியை உங்களுக்கு தர வேண்டும். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய வல்லமையின் சத்துவத்தின் மகா மேன்மையான மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள், மனதிற்கு கண்கள், ஐஸ் ஆஃப் த ஹார்ட். அல்லேலூயா. மனக்கண்களை அவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று, கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபத்துடைய அந்த கண்டென்ட், ஜெபத்தில் அவர் சொல்கிற அந்த ஜெபம் ஏன் ஏறெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே பேசப்படுகிற வார்த்தையில் நீங்கள் அறியும்படிக்கு. அல்லேலூயா.
பரிசுத்தரை அறிகிற அறிவு, நீங்கள் அவரை அறியும்படிக்கு. இதுவரையில நான் உங்களுக்கு எழுதினேனே சத்தியம், இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பிரசங்கித்தனே சத்தியம், அவைகளை எல்லாம் நீங்கள் சரியாய் அறியும்படிக்கு, அவைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படிக்கு. அந்த வார்த்தை அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். எங்க அறியணும்? நீங்க எங்க அறியணும் பாருங்க. அதாவது எப்படி பவுல் எப்படி ஆவியானவரால ஏவப்பட்டு எப்படி சொல்றாருன்னா, முதல்ல அறிவுக்கு போறது சரியா, முதல்ல மண்டைக்கு போறது இருதயத்துக்குள்ள போகணும், மேலே இருந்து மனசுக்குள்ள இறங்கணும், அறியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எங்க போனோம்னா உங்க மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது உங்க மனதுக்குள்ள பிரகாசமாக, பிரகாசம் தான் என்லைட்டன்மெண்ட். அதாவது என்னப்பா புதுசா திடீர்னு உனக்கு ஞான உதயம் வந்துட்டு அப்படி வாங்க தெரியுமா, அதுதான் பேசுற ஞான உதயம், அதுதான் ஞானம். உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாகும்படியாக. அதுக்காக நீங்க போய் போதி மரத்துக்கு உட்கார தேவையில்லை, சரியா? அவர் ஏன் சொல்லுங்க இங்க, பிதாவாகிய தேவனை நீங்கள் அறியும்படிக்கு, மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்கு, பிரகாசம் அப்படி அந்த ஞானம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கான செய்கிறேன், செபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் அப்படி சொல்கிறேன் செய்கிறோம் பார்க்கிறோம். நீங்கள் அதே தான் நீங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுதும் அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் பார்ப்போம், 18ஆம் வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அந்த வார்த்தையெல்லாம் அறிந்து கொள்ள, அடுத்த வார்த்தை என்னது? தேவனுடைய அது இல்ல, அறிந்து கொள்ள. அப்புறம் முந்தின வாசம் எப்படி முடியுது? உணர்ந்து. என்ன வார்த்தை? உணர்ந்து. கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கவனிங்க. அறிவு, உணர்வு, இது ரெண்டு எப்படி தான். உணர்வு எப்போ வரும் தெரியுமா? உணர்வு எப்போ வரும்? அறியும் போது தான் உணர்வு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியும் போது என்ன வரும்? உணர்வு வரும், சரியா? அப்போ அறிவிலிருந்து என்ன வரணுன்றாரு? ஒரு காரியத்தை நீங்க கேட்குறீங்க, ஆழ்ந்த சத்தியங்களை கேட்குறீங்க, அதனால எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகுது அப்படின்னு சொன்னா ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் உண்டாகுது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய அனந்த ஞானம் அப்படின்னு கடந்த வாரம் செய்தி கேட்கணும், சரியா? ஒவ்வொரு வாரம் செய்தி சொல்றேன், எபேசியர் நம்ம கேட்குற ஒவ்வொரு வாரம் செய்தியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்குன்னா நம்ம இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தோடு கூட அப்படியே நின்று விடக்கூடாது அப்படிங்கிறது ஆவியாளர் விருப்பம். உனக்கு கொழுந்து விட்டு எரியுது, சந்தோஷப்படுற செய்தி கேட்கும் போது, இனி அதில் செய்தியில மகிழ்ச்சியா இருக்கிற அது ஆண்டோடைய காரியங்களை கேட்கும் போது உனக்குள்ள உள்ளம் துள்ளுது, அதோட நின்று விடக்கூடாது. அது உன் உணர்வுக்குள்ளே வர வேண்டும் சொன்னா உன்னை அது தாக்க வேண்டும், உனக்குள்ள அது தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அறிவு எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை, ஒரு உணர்வை உண்டாக்க வேண்டும், உணர வேண்டும், உணர்ந்து. அல்லேலூயா. ஏன்னா அப்படி நாம உணர்ந்தாதான். எதுக்கு உணரணும்னு சொல்றாரு? எதுக்காக இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது? 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எதுக்காக அப்படின்னு சொன்னா கவனிங்க, முக்கியமானது எதுக்குன்னா, சரி ஆவியான என்ன விரும்புறாருன்னா, இந்த 6 அதிகாரம் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், சரியா? முதல் 3 அதிகாரங்களில் தேவனுடைய காரியங்களை குறித்த சத்தியம், தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அதனால நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய காரியம் என்ன, இவைகளெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் முதல் 3 அதிகாரத்தில். ஏன் அப்படின்னா அடுத்த 3 அதிகாரத்தில் என்ன சொல்ல போறாருன்னு சொன்னா, எல்லாம் நீ கேட்டிருக்கிறல, தேவன் செஞ்ச எல்லாத்தையும் நீ கேட்டியே, அந்த கேட்டதுக்கு ஏற்றார் போல் உன் வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லேலூயா. நல்லா இருந்தது செய்தின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லைங்க, அதுக்காக இல்லை, அதுக்கு இல்லை. ஒவ்வொரு வாரம் செய்தி ஞாயிற்றுக்கிழமை தன் வழக்கத்தின்படியே உட்கார்ந்து கேட்டார்கள், அப்படி இல்லை, அதுக்காக இல்லை. செய்தி என்ன உண்டாக்கணும்னு சொன்னா, அந்த கேட்ட ஆழ்ந்த சத்தியத்திற்கு ஏற்றார் போலான வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? அமைய வேண்டும். அப்போ அந்த வாழ்க்கை அமையணும்னு நான் சொல்றது ரிசல்ட். எதோட ரிசல்ட்? இதுதான் காசு, இது எஃபெக்ட். எது காசு, எது காரணம்னு சொன்னா, இதுவரையிலும் கேட்ட சத்தியம் அதுதான் காரியமா இருக்க வேண்டும், காரணமாக இருக்க வேண்டும். அது காரணமா காரியமா இருக்க வேண்டும். அதோட விளைவு என்னவா இருக்கணும்னா உன் வாழ்க்கை. மகளே உன் வாழ்க்கை, மகனே உன் வாழ்க்கை நீ கேட்ட சத்தியத்தின் படி என்ன செய்யணும்? இருக்கணும். அங்கேயே நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறப்ப 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்க அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். அதுக்கப்புறம் அது அடுக்கமா சொல்றாரு.
ஆனால் முதல் வசனம் சொல்லிருக்க, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டு நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, யூ ஆர் கோயிங் டு வாக். நீங்க இப்ப நடக்க போறீங்க. எப்படி நடக்க போறீங்கன்னா, இதுவரையில் நீங்கள் கேட்டீர்களே அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நடக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு தான் 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில் பேசுறார். புரியுதா? 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில் என்ன சொல்றான்? முதல் 3 அதிகாரத்தில் நீங்க கேட்டீங்களே, நீங்க அறிந்து கொண்டீங்களே, நீங்க உணர்ந்தீங்களே, நீங்க உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது, அந்த ஆழ்ந்த சத்தியங்கள், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள். அல்லேலூயா. அப்போ கேட்ட அவைகளின்படி நீங்கள் நடக்கணும். அதை இங்க ஆரம்பிக்கிறார். 4 அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பிக்கிறாரு? அதன்படி நீங்கள் நடப்பதற்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அன்னைக்கு இருந்த யூதர்கள் ஆண்டவர் குறைபாடாக ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு காரியம் சொன்னார் எசேக்கியேல் கிட்ட, மனுபுத்திரனே இந்த ஜனம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னார். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம மேலே வந்துடக்கூடாது. கரங்க தலையில் சொல்லுவோம். அது என்ன கம்ப்ளைண்ட்டு? வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணிக்கு வழக்கத்தின்படி உன்னிடத்தில் கூடி வந்து, உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து, உனக்கு முன்பாக சேர்ல என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். நீ பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. என்ன சொல்றாரு ஆண்டவரே? வர்றாங்கன்றார். வரமாட்டான் இல்லை, வர்றாங்க. ரெண்டாவது வந்து என்ன செய்றாங்க? உட்கார்றாங்க. மூணாவது சரியா என்ன சொல்றாரு? கேட்குறாங்க. ஆனாலும் என்ன செய்யறதில்லை அவங்க சொல்ற. ஆனால் அவர்கள் அவைகளை செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள். இல்லையா சோத்திரம்லாம் சொல்றாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த மாட்டாங்க. சரியா அப்படின்னு அவங்கள சொல்றாரு, நம்மள இல்லை. கலங்குதல சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்களா? அடுத்த வருஷம். இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமா இருக்கிறாய். அது ஊழியக்காரனை பாராட்டுறாரு. சூப்பர்ப்பா, உன் குரல் நல்லா இருக்குப்பான்றார். ஒரு அழிலே சொல்லுவோமா? பாஸ்டர் குரல் நல்லா இருக்க, ஒரு அழிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இதோ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பது சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமா நீ இருக்கிற. அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அவர் இந்த மாதிரி சூப்பரா நீ உன்னுடைய என்ன சொல்றது, நீ சொல்ற அந்த கண்டென்ட் எல்லாம் என்ன செய்றாங்க? ரொம்ப ரசிச்சு கேட்குறாங்க, ருசிச்சு கேட்குறாங்க. சரியா? அதெல்லாம் அழகாக உட்காந்து கேட்குறாங்க. ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க? 7 மணி சர்வீஸ்னாலும் கொஞ்சம் தூங்குறாங்க. சரியா? ஆமாம். நீ எத்தனை மணிக்கு சர்வீஸ் வச்சாலும் அவங்க எத்தனை மணிக்கு சர்வீஸ் வச்சாலும் அவங்க தூங்குவாங்க. சரியா? ஆமாம். அவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சரி, ஆனால் என்ன பண்ணுறாங்க? எல்லா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் உன் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாது வாசப்படி தாண்டதோட என்ன பண்ண மாட்டாங்க? இனி எப்போ வருவாங்க? வழக்கத்தின்படி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்புறம் சோத்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த கம்ப்ளைண்ட் தான் என்ன செய்யக்கூடாது? நம்ம மேலே இருக்கக்கூடாது. இது அப்போ எசேக்கியேல் டைமில் இருந்த யூதர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி சபையார் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார் ஜெபம் பண்ணுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணுறா. அப்போஸ்தலனாகிய பவுலை யார் ஜெபம் பண்ண வச்சதுன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சரியா? அப்போ என்ன விரும்புகிறார் ஆவியானவர்னு சொன்னால், கேட்குற சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நல்லா உச்சாமலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பவுல் அது ஊழியக்காரன் விரும்புகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஊழியக்காரன் விரும்புகிற காரியம் அல்ல அது. சரியா? ஆவியானுடைய விருப்பம். அதனால் நாம என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய சபையில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நம்ம சபையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதோட பாகம் 26ன்னு நினைக்கிறேன். இந்த பாகம் இல்லை 26ன்னு நினைக்கிறேன். 25 செய்தி கேட்டேன், 26வது செய்தி கேட்குறோம். நான் சொல்கிறது சரி, எபேசியர் நிருபத்தில் சொல்கிறேன். எபேசியர் நிருபத்தில் 26வது செய்தி என்ன செய்கிறோம்? கேட்குறோம். வருகிற வருஷம் எபேசியர் நிருபத்தை ஆண்டு கிருபை என்ன செய்வோம்? முடிச்சிடுவோம். சரியா? சரி, ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த முதல் 3 அதிகாரம் தான் அஸ்திவாரம், அடித்தளம் பின்னாடி வர 3 அதிகாரத்துக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இனி வர வருஷங்களில், இனி அடுத்த வருஷத்தில் சரியா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சபையில் ஒரே சர்வீஸ் தான். காலையில் 7 மணிக்கு ஒரே சர்வீஸ் தான் வைக்க போகிறோம். இந்த ஒரே சர்வீஸில் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? ஒரே டைமு என்ன செய்ய போகிறோம்? ஒரே மாதிரி ஆண்டோட வார்த்தையை கேட்க போகிறோம். நல்ல ஒரு அழியில சொல்லுவோமா?
சரியா? அப்போது ஆண்டவர் வார்த்தையை செய்ய போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரே சர்வீஸில் வந்து கலந்து கொண்டே செய்ய போகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து வருகிற கேர்சல், சரிங்களா, வேலைக்கிழமை நடக்கிற கேர்சல் கூட்டத்தில் என்ன செய்ய போகிறோம், நம்ம கலந்து கொள்ள போகிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே நம்ம கேட்குற சத்தியத்தின்படி என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ வேண்டும், மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம் என்ன, பரமேறி போகும்போது சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசர் தேவாலயத்தில் இருக்கிறவங்களே என்ன சீசரில் ஆகாது இருந்தோம்னு சொன்னால் நல்லதில்லை. சரியா? எனக்கு வந்து எப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லி 12 பேரை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சு அவங்கள சீசத்துவத்தை நடத்தணும். அவங்க போய் என்ன செய்யணும், இன்னொரு 12 பேரை இல்லை மொத்தமாக இருக்கிற மொத்த பேரையும் என்ன செய்யணும். எனக்கெல்லாம் அப்படி தான் மொத்த பேர். ஏன்னா அங்கேயும் வார்த்தை அப்படி தான் வருது. நீங்கள் எபேசு 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எபேசு 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க ஒரு வார்த்தை, 18ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட. போதும். சகல எனக்கு கொஞ்சம் பாருங்களேன், என்ன பாருங்க, என் கையை பாருங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன மாறணும், சீசல் ஆகணும். அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும், கேசல் கூட்டங்களுக்கு போகணும். இப்போ கேசல் கூட்டத்துக்கு பாதி பேர் போகிறதில்ல. பாதி பேர் தான் போகிறீங்க, பாதி பேர் போகிறதில்ல. அது எனக்கு வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் உட்காந்து யோசிப்பீங்களோ, குப்புறப்படுத்துன்னு யோசிப்பீங்களோ, சரிங்களா, எப்படி படுத்தி என்ன பண்ணி எப்படி யோசிப்பீங்களோ, இவ்வளோ யோசிங்க. என்ன யோசிங்க, வர வருஷங்களில் கேன்சல் கூட்டத்தை கலந்துக்கிறதுக்கு வேலைக்கிழமை மாலை 7 மணிக்கு வர வாரம் நீங்கள் தான், அதாவது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. என்னென்னா, வேலைக்கிழமை மாலை 7 மணிக்கு கேன்சல் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியலன்னு உங்களுக்கு ஏதோ ரீசன்னால, சரி ஜெனிவன் ரீசன்ஸ் தான், கலந்து கொள்ள முடியல, ரைட்டா? நீங்கள் என்ன பண்ண, வர வாரம் என்ன எழுதி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் நீங்கன்னா, நானே வேலைக்கிழமை கேன்சல் கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இருக்கிற மாதிரியே கலந்துக்கிறேன்ட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, ரைட், முடிஞ்சிச்சு. இல்லை எனக்கு வர வேலைக்கிழமை கேன்சல் கூட்டத்தில் வேறு கேன்சல் மாற்றி போடுங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எழுதி விடுவோம். வேறு கேன்சல் மாற்றுங்கன்னு எழுதுவோம். எதுவும் தப்பாக எடுக்க மாட்டோம், மாற்றிடுவோம். நீங்கள் வளர்றது தான் வேணும், சரியா, மாற்றிடுவோம். இல்லை கேன்சல் கூட்டத்தில் வேலைக்கிழமை நாள் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தி முடிஞ்சதுலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி வரையிலும் நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஒரு கிழமை, ஒரு டே நேரம், ஒரு கிழமை, ஒரு நாளிகை நேரம், 1 மணி நேரம் என்ன செய்யணும், நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். நல்லா கவனிங்க சொல்கிறத, சரியா? உங்களுக்கு பிரியமான நைட்டு 12 மணியாக கூட இருக்கட்டும், சரியா? ஆமாம், நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடின்னா சரி, சரியா? அப்போது உங்களுக்கு பிரியமான டைம் நீங்கள் எழுதணும். எனக்கு இந்த டைம் தான் முடியும் 1 மணி நேரம், ஆனால் கண்டிப்பாக 1 மணி நேரம் கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக என்ன 1 மணி நேரம் கொடுக்கணும், சரியா? நீ எனக்கு வேலைக்கிழமை கலந்துக்க முடியாது, இந்த டைம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு டைம், ஏதாவது ஒரு கிழமை, ஏதாவது ஒரு நேரம், 1 மணி நேரம் இதில் நான் கலந்துக்க வேணும் என்ன செய்யணும், நீங்கள் எழுதி கொடுக்குற அந்த டைமில் உங்களுக்கு கேன்சல் நடக்கும். யாரையும் விட்றதா இல்லை, சரியா? அடுத்து என்ன செய்யணும், இன்னொரு என்னன்னா, 3வது ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். என்னென்னா, அந்த நேரமும் மிஸ் பண்ணால் நீங்கள் ஒரு வேலை தவிர்க்க முடியாது, மிஸ் பண்ணக்கூடாது, தவிர்க்க முடியாத காரணத்தினால மிஸ் பண்ண, இது இன்னொரு ஆப்ஷன், எனக்கு இன்னொரு டைம், நான் அந்த வாரத்துக்குள்ளேயே நான் இன்னொரு நேரம், அப்போ 2 டைம் கொடுக்கணும். முதல் டைமு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை, இந்த நேரத்தில் வேலைக்கிழமை கேன்சல்லே போயிடுறேன்னா நோ ப்ராப்ளம். செகண்ட் சாய்ஸ் கொடுக்கணும். நான் போகல அப்படின்னா எனக்கு இந்த டைம், இதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3வது இந்த டைம், அந்த டைம் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போது இவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறோம். எதுக்கு சொல்லுங்கள், எதுக்கு? நீங்கள் சொல்லுவீங்க என் சூழ்நிலை எப்படி பாஸ்டர், நான் கேன்சல் எப்படி போகிறது பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டைம் கொடுக்குறது. சரி, அதுவும் டைமு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தர போகிறீங்க, சரியா? அதனால் வர வாரம் ப்ரிப்பேர்டாக வாங்க, ஆயத்தமாக வாங்க, சரிங்களா? அப்போது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நடக்கிற எழுப்புதல் ஜெபம், அதில் என்ன செய்ய வந்து கலந்துங்க. என்றைக்கு மேகம் இறங்கி வரும் எனக்கு தெரியாது. அந்த 120 பேர் மாதிரி இருந்தீங்கன்னா சந்தோஷம். 380 பேர் வீட்டில் இருந்துடாதீங்க. நான் யாரை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன், சரியா? 500 பேருக்கு மேலே தரிசனமானார். ஆனால் 120 பேர் தான் என்ன செய்யாங்க, அவங்க அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அந்த காரியத்தை அக்கினி நாவலாக ஆவியான வந்தபோது அவங்க 120 பேர் தான் மேல் வீட்டாரில் இருந்தாங்க. 380 பேர் எங்கே போனாங்க, சரியா? அந்த மாதிரி என்ன செய்ய, அதனால் எழுப்பல் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னு சொன்னால், என்றைக்கு நான் வரும் நமக்கு தெரியாது, சரியா? அந்த மேகம் வரும்போது நீங்கள் உள்ளே இருந்தால் நல்லது. அல்லேலூயா. ஸோ அப்போ நான் 3 விஷயத்தில் மட்டும்தான் உங்களை நான் கலந்துக்க சொல்கிறேன். மற்ற விஷயங்களை கலந்துக்க வேணான்னு நான் சொல்லலை. மற்ற விஷயங்கள் கலந்து கொள்கிறவங்க, யுத்த ஜபத்தில் கலந்து கொள்கிறவங்க, வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் இருக்க உபவாச ஜபத்தை வந்து செய்யும் கலந்து கொள்ளுங்கள். சபையெல்லாம் சேர்ந்து ஜபிக்கிற அந்த இரவு ஜபத்தில் வந்து என்ன செய்யும் கலந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் எனக்கு நான் கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்ல, ஊக்கமாக உற்சாகமான செய்யும். எனக்கு நான் வந்து மெயினாக கேட்குறது 3 விஷயம்தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, 2வது கேர்சல், நீங்கள் நிர்ணயிக்கிற டைமில் உங்களுக்கு 1 மணி நேரம் கேர்சல், 3வது எழுப்பல் ஜெபம். இந்த 3 காரியத்துக்கு மட்டும் என்ன செய்யும், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க வர வாரம், சரியா? அது எதுக்குன்னா, வர வாரம் நம்ம வருஷ தொடக்கத்தில் ஆரம்பிக்க போகிறது கிடையாது. இப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் முடித்த உடனே, சரியா, இந்த சீசத்துவத்தின் காரியத்தில் என்ன செய்யணும், நம்ம ஆரம்பிச்சிருவோம், சரியா? அப்போது செய்தியை கேட்குறோம், கேர்சலில் போகிறோம்,
சரியா? கேன்சல் என்ன அப்படி சொன்னால், கேட்ட செய்திக்குரிய காரியத்தில் என்ன செய்வோம், நம்ம கலந்து ஆலோசிப்போம். இன்னும் நம்ம என்ன செய்வோம், வளரும்படி கேள்விகள், உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுக்கப்படும். அது கேட்ட செய்தி வச்சு கொஸ்டின் கேட்டு ஒருத்தர் என்ன செய்வீங்க, அதை பகிர்ந்து கொண்டு நம்ம என்ன எப்படின்னு இன்னும் என்ன செய்வோம், நம்ம இன்னும் அதை இப்போது ஒன் வே டிராஃபிக் பிரசங்க டைமில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எதுவும் என்கிட்ட செய்ய முடியாது, கை உயர்த்தி சரியா எக்ஸ்கியூஸ் மீ அப்படிலாம் நீங்கள் எதுவும் யாரும் சொல்ல முடியாது இல்லையா? நீ கேட்டு என்ன செய்ய போவீங்க. ஆனால் கேன்சல் இருந்தது சின்ன ஒரு 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 கூடுகை. அதில் என்ன செய்ய முடியும், சந்தேகங்களை என்ன செய்ய முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். இன்னும் நல்லா என்ன செய்ய முடியும், அந்த கூடுகளை வளர முடியும். சார் அதனால் சரியா அப்படி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் வேறு எந்த காரியமும் இல்லை. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கேன்சல், கூடுகை, எழுப்புதல், ஜெபம், இந்த 3 கலந்து கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வர சண்டே என்ன செய்யுங்க, வந்து என்ன செய்யுங்க, அர்ப்பணிங்க. வர சண்டே நீங்கள் வரலைன்னா என்ன செய்யுங்க, அடுத்த சண்டே நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லோரும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். உங்கள் பேரெல்லாம் எங்கிட்டே இருக்குது, சரிங்களா? யாரும் இதில் மிஸ் ஆக முடியாது. அதனால் எல்லோரும் இதில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது வரைக்கும் அந்த 3 அதிகாரத்தில் கேட்ட காரியங்களை சரியா, அதை ஒட்டுமொத்தமாக வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம சில காரியங்களை என்ன பண்ணுறோம், நம்ம கேட்க போகிறோம். ஏற்கனவே கேட்ட காரியங்களில் 3 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியத்தில் சில வாரங்கள் மாத்திரம் என்ன செய்ய போகிறோம், நம்ம அதை திரும்பி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காரியங்களாக என்ன செய்ய போகிறோம், அந்த காரியங்களை கேட்டுட்டு தான் எந்த அதிகாரத்துக்குள்ளே போக போகிறோம். சொல்லுங்கள், எந்த அதிகாரத்துக்குள்ள போக போகிறோம்? எந்த அதிகாரத்துக்கு போக போகிறோங்க? 4வது அதிகாரத்துக்கு போகணும். வர வருஷத்தில் ஆனால் என்ன செய்வோம், கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். எபேசியர் நிருபத்தை ஆண்டோடைய கிருபையினால். நல்ல கரங்க தலையில் சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொன்ன மாதிரி காரியம் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வராது. வழக்கத்தின்படி வந்து என்ன செய்ய மாட்டோம், உட்காந்து கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அதன்படி என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற காரியம் என்ன செய்ய இருக்காது. சரிங்க, சரி. இப்போ அங்கே என்ன பண்ணுறார் பவுல், ஜெபிக்கிறார். அப்படின்ற எதுக்காக ஜெபம் பண்ணுறாருன்னு நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். விண்ணவரிடத்துல விண்ணப்பம். யாரை நோக்கி ஜெபிக்கிறார் அங்கே பாருங்க, யாரை நோக்கி ஜெபிக்கிறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. சரி, அப்போ யாரை நோக்கி ஜெபிக்கிறார்னு சொல்லி சொன்னா, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றார் பவுல், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பம் அப்படிங்கிறார். ஏன் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாரு? பரலோகத்துலேயும் குடும்பம் இருக்குன்றாரு, இங்கேயும் குடும்பம் இருக்குன்றாரு. மொத்த குடும்பம் முழு குடும்பம் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், பிதாவாகிய தேவன் நோக்கி நான் ஜெபிக்கிறேங்கிறார். ஏன் அப்படின்னா, கவனிங்க, ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகையில் சகல பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்யும், கூட்டி சேர்க்கப்படும். நல்ல கருங்க தெரியல சொல்லுவோமா? அதில் முதலாவது யார் எழுந்திருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், தெசலோனிக்கேல வாசிக்கிறோம், அவர்களை அவரோடு கூட அவர் கொண்டு வருவார். கருங்க தெரியல சொல்லுவோமா? அப்போ அவங்க ஆத்துமாக்கள் என்ன செய்யும், அவரோடு கூட மேலே இருந்து என்ன செய்யும், என்னங்க, அவர் ஆத்துமாக்கள் அவரோடு கூட மேலே இருந்து என்ன செய்யும், வரும். எழுந்திருப்பாங்கன்னு சொல்கிறது எதை? சரீரங்கள் என்ன செய்யும், எழுந்திருக்கும். சரியா? சரீரங்கள் என்ன செய்யும், எழுந்திருக்கும். சரீரம் ஆத்மா ஒன்று சேர்ந்து மறுரூபமாகி மகிமை பொருந்த சரீரமாய் மாறும். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க வேற ஃபேமிலியா, நம்ம ஃபேமிலி தானா? காட்ஸ் ஃபேமிலியா இல்லை வேற ஃபேமிலியா? காட்ஸ் ஃபேமிலி. இப்போ அவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? ஒரு படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அலையில சொல்லுவோமா? படுக்கையில் என்ன பண்ணுறாங்க, இளைப்பாறுகிறார்கள். ஓகே, சரியா? ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 57ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி படுக்கையில் சிறங்க இளைப்பாறுகிறார்கள். சரிங்களா? இப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசு வருகையில் அவங்க என்ன செய்வாங்க, அவரோடு கூட வருவார்கள். நாம் இங்கேருந்து என்ன செய்வோம், டேக் ஆஃப் ஆகும். சரியா? அவங்க இறங்கி வருவோம், நம்ம டேக் ஆஃப் என்ன செய்வோம் ஆகும். சரி, அப்போது ஒரே குடும்பம் தான், மேலேயும் கீழேயும் இருக்குது. நல்ல கருமத்தில் சொல்லுவோமா? நல்ல உச்சமாலையில் சொல்லுவோமா? இப்போ நான் சொன்ன அர்த்தத்தோடு அந்த 14ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் என்ன சொல்கிறார், ஆவியானவர் இப்படி, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. நல்ல உச்சமாலையிலே சொல்லுங்க, முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. அல்லேலூயா. இப்போ அவங்களும் சரி நம்மளுமே சரி, சரியா? தேவனை என்னென்ன சொல்லுவோம்னா பிதான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. என்னன்னு சொல்லுவோம், பிதான். ஒரு தேசத்தில் கவனிங்க, இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி சொன்னால், ஒரு தேசத்தில் ராஜா இருந்தால் அந்த ராஜாவை எல்லாரும் என்னென்ன கூப்பிடுவாங்க, எல்லாரும் என்ன தான் கூப்பிடுவாங்க, ராஜா நீர் வாழ்க ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ராஜாவோட பிள்ளை அந்த ராஜாவை என்னன்னு கூப்பிடும், அப்பா அப்படின்னும். அதுதான் வித்தியாசம். நம்ம எல்லாம் அவர் ராஜாதி ராஜா, சரியா? ஆமாம். ஆனால் நம்மெல்லாம் எப்படி கூப்பிடுறான்னு சொல்லுங்கள், எப்படி கூப்பிடுறான்? உலகத்தில் இருக்கலாம் எப்படி தான் கூப்பிடணும், ராஜா அப்படின்னு சொன்னோம். நம்ம எப்படி கூப்பிடணும், அப்பா. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே அவர் சொல்கிறது. நான் பரலோகத்திற்கு பூலோகத்திற்கு முழு குடும்பத்துக்கு நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு.
நல்ல கருத்து சொல்லுவோமா? பிதாவை நோக்கி. ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கின்னு சொல்றாரு? ஏன் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? பிதாவிடத்தில் கிட்டி சேர முடியாது. எபேசியர் 2:18 என்ன சொல்லுது? வாசிங்க. எபேசியர் 2:18. தாம் அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று. யார் மூலமாய் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்? யார் மூலமா? இயேசு மூலமா. சரியா? அடுத்து 3:12 வாசிங்க. 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. யாரை பற்றும் விசுவாசத்தால் யாருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது? இயேசுவை. அல்லேலூயா. புரியுதாங்க? அப்போ இயேசு அல்லாமல் நம்ம தேவனை நோக்கி தான் கூட முடியாது. இதான் என்று கூட நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் நம்ம பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதை ஸ்ட்ரெஸ் பண்ற, அதை அழுத்தமாக நோக்கி முழங்கால் படிக்கிட்டு. அல்லேலூயா. புரியுங்களா? இப்போ யாருக்கு ஜெபிக்கிறாருன்றது என்ன, எதுக்காக ஜெபம் பண்றாரு? சரியா? நான் சொன்னேன் என்ன காரியம் அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஜெபத்து கண்டென்ட்டுக்குள்ள நம்ம வரல. சரிங்களா? 5 காரியத்துக்குள்ள என்ன நம்ம வரல. இப்போ யாரை நோக்கி ஜெபிக்கிறார்? பிதாவை நோக்கி. எப்படி ஜெபம் பண்றேன்னு சொன்னாரு? என்ன மாதிரி புஸ்தகத்தில் ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு? எபேசியர் 3:14-15 வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய வாசிங்க. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு. பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு. கவனிங்க, இங்கே பைபிளில் எந்த ஒரு காரியமும் சொல்லப்படாது. அதாவது முழங்கால் படிட்டு தான் செபிக்கணும் அப்படி சொல்லப்படலை. நின்று கொண்டு தான் செபிக்கணும் அப்படி சொல்லப்படலை. உட்கார்ந்து தான் செபிக்கணும் அப்படி சொல்லப்படலை. சரியா? அந்த பொசிஷன் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ இயேசு நமக்கு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 11 வாங்க. அங்கே ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? மார்க் 11 25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நின்று ஜெபம் பண்ணும்போது. சரியா? இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? எப்படி நின்று ஜெபம் பண்ணும்போது. அதே மாதிரி லூக்கா 18 பார்த்தீங்கன்னா பரிசேயன் ஒருவன் போய் நின்று தேவனை நோக்கி தான் வரும். தேவாலயத்தில் போய் ஆயக்காரன் ஒருவன் போய் நின்று தேவனை நோக்கி தான் வரும். நின்று ஜெபம் பண்ணா அப்படின்னு இருக்கும். சரியா? யூதர்கள் நின்று என்ன செய்வாங்கன்னா கையிரண்டையும் விரிச்சு என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. நின்று அப்படி கையிரண்டையும் விரிச்சு என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. தாவீதை குறித்து வேதத்தில் தமிழ் பைபிளில் அது வார்த்தை உள்ளே வந்துச்சு. இங்கிலீஷில் வேணா போடுப்பா. 1 நாளாகமம் 17:16 பாருங்க. 1 நாளாகமம் 17:16. 1 நாளாகமம் 17:16. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. பார்த்தீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அப்படின்னு வாசிக்கிறோம்ல. அது தமிழில் இருந்து அப்படின்னு வந்துச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து, அதான் இருந்து. அங்கே பாருங்க, எங்கப்பா? 17:16. Then the king went in and sat before Jehovah. Sat, sat. உட்கார்ந்து தேவனை நோக்கி என்ன செய்தான்? ஜெபித்தான் அப்படின்னு செய்யணும் பார்க்குறோம். சரியா? இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் எப்படின்னா ஒரு ஜெபத்தை வாசிங்க. மத்திய 26 39 சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து. எப்படி ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்றது? இப்போ பைபிளில் நின்னுன்னு வாசிக்கிறோம், உட்காந்து வாசிக்கிறோம், முழங்கால் படிக்கிட்டு வாசிக்கிறோம், முகம் குப்புற விழுந்துன்னு வாசிக்கிறோம். எப்படி ஜெபம் பண்றது? இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு 4 சகோதரர்களுக்குள்ள வந்துச்சான். எப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு? உட்காந்து ஜெபம் பண்ணா கேட்பாரா? நின்று ஜெபம் பண்ணா கேட்பாரா? அல்லது குப்புற விழுந்து ஜெபம் பண்ணா கேட்பாரா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா கேட்பாரான்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தன் சொன்னானா, எஃபெக்டிவ் ப்ரேயர் எந்த ஜெபத்துக்கு பயங்கர பதில் உண்டு தெரியுமா அப்படின்னா? எந்த ஜெபத்துக்குடா அப்படின்னு கேட்டாங்களாம். என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சொல்லுப்பா அப்படின்னாங்களாம். ஒரு டைம் நான் மரத்து மேலே ஏறி இருக்கும் போது, நல்ல உயரமான மரத்தில் ஏறி இருக்கும் போது திடீர்னு ஸ்லிப்பாகி என்ன பண்ணேன்? மேலேருந்து விழுந்தேன். விழும்போது என் காலு ஒரு கிளையில மாட்டிச்சு. தலைகீழா தொங்குனேன். தலைகீழ தொங்கும் போது, பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், என்னை காப்பாற்றணும்னு சொன்னேன். எஃபெக்டிவ் ப்ரேயர். ஆண்டவர் உடனே ஆளை வச்சு என்னை காப்பாற்றினார் அப்படின்னா. அப்போ அவன் எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறான்? நீங்கள் சொல்லுங்கள்.
பார்த்தீங்களா, அது ஒருத்தருடைய அனுபவம். அதனால் பைபிள் வந்து என்ன சொல்லு சொன்னால் இப்படி தான் ஜெபம் பண்ணணும், அப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு பைபிள் சொல்லலை. சிலரை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. சரியா, பக்கத்தில் இருக்க ஆட்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், பரிதாபமாக இருக்கிறாங்களா இல்லை பிரிஸ்காக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. சரியா, உங்களெல்லாம் என்ன சிலரெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. 7 மணி சர்வீஸ் வச்சாலும் 6 மணிக்கு இனி சர்வீஸ் வைக்கக்கூடாது, 6 மணிக்கு வந்து தூங்கக்கூடாது, 7 மணி சர்வீஸ் ஒரே சர்வீஸ்ணும். சரியா, அப்படியே தள்ளிட்டு போகக்கூடாது சர்வீஸை. 8 மணிக்கு வைங்க பாஸ்டர், 9 மணிக்கு, 10 மணிக்கு அப்படிங்கிறார். சரியா, ஆமாம், 10 மணிக்கு வந்தாலும் எப்படி தான் இருப்பீங்க. சரியா, என்ன செய்ய. சரியா, சோத்திரம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, கவனிங்க. அப்போ எப்படி நம்ம எந்த பொசிஷனில் ஜெபிக்கலாம், இதுக்காக நம்ம முழங்கால் படி ஜெபிக்க வேணாம்னு நான் சொல்லலை. எந்த பொசிஷனில் ஜெபிக்கிறோன்றது இல்லை, எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும். சரியா, எப்படிப்பட்ட ஜெபம் கேட்க. முழங்கால் படிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு அது நான் வரேன், அங்கே ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறான்றதுக்கு நான் வரேன். எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ ஜெபம் கேட்கப்பட்டது குறித்து எபிரேய வாக்கியம் சொல்கிறார். வாசிங்க, எபிரேய வாக்கியம் சொல்கிற காரியத்தை எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, எதனால கேட்கப்பட்டு? அந்த ஜெபத்தில் நல்ல வார்த்தைகள், சூப்பர் வார்த்தைகள், அப்படி கவிதை நேயத்தில் சொன்ன அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபிக்கணும்னா இதுதான் காரியம். நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இங்கே பவுல் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், யூதர்கள் நான் சொன்னேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நின்று கையை விரித்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஜெபத்துடைய இன்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ரொம்ப டீப்பாக அந்த காரியத்தை ரொம்ப பாரமாக எனக்கு இது செஞ்சே ஆகணும் ஆண்டவரை, எங்களுக்கு நீங்கள் இறங்கி ஆகணும் ஆண்டவரை அப்படிங்கிற மாதிரி ஜெபத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா முழங்கால் போட்டுருவாங்க. என்ன செய்வாங்க? முழங்கால் போட்டுருவாங்க. நீங்கள் எஸ்ராவை பார்த்தீங்கன்னா, உத்தம வேத பாருங்க எஸ்ரா, அவனை குறித்து எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், முழங்கால் படிட்டு 2 கைகளையும் விரித்துன்னு வாசிப்பான். அவனை கொஞ்சம் அவன் ஜெபம் பண்ணுவான். பாவ அறிக்கை செய்த ஜெபம், ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்து. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். சரியா, அவன் என்ன செய்வான் அப்படின்னா, முழங்கால் படியிட்டு என்ன செய்வான், தேவனிடத்தில் என்ன செய்வான், கைகளை விரித்து. சரியா, அங்கே பாருங்கள், 5 மணி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுதி கழித்து வசத்தோடு சால்வையோடு முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனுக்கு என் தேவனாய் கர்த்தருக்கு நேராக விரித்து. யார் சொல்கிறான்? எஸ்ரா சொல்கிறார். சரியா, முழங்கால் படியிட்டு என் கைகளை விரித்து நான் செபித்தேன் அப்படின்னு. அதே போல் தான் இங்கே பவுல் வந்து இன்டென்ஸ் ப்ரேயர், அதுவும் என்னென்னா ரொம்ப டீப்பாக, எனக்கு தேவனே நீங்கள் இதை செய்யுங்க பிதாவே, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. என் சபை மக்கள், எபேசு சபை மக்கள், எபேசு சபைக்கு நான் பாஸ்டராக இருந்திருக்கிறேன். என் எபேசு சபையின் மக்கள் இந்த ஆழ்ந்த சத்தியங்களை எல்லாம் நன்றாய் அறிய வேண்டும், உணர வேண்டும், பிரகாசமான மனக்கண்கள் உண்டாக வேண்டும், அவர்கள் இந்த வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் அப்படின்னு முழங்கால் படிக்கிட்டு செவிக்கிறார். எபேசு சபைக்கு சரிங்களா, பவுல் எழுதும் போது உள்ளபடி எழுதுறார். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எழுதலை. சரியா, நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபங்கள்லாம் ஏன் அங்கே இருக்குதுன்னு சொன்னால், அந்த ஜெபங்கள்லாம் உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள். அல்லேலூயா. அது அவங்களை ஜெபிக்க வச்சது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதாவது வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அவங்களை கருத்தா ஜெபிக்க வச்சார் தெரியுமா? அதெல்லாம் அவருக்கு சொந்தமான வார்த்தைகள். அதனால அவைகள் என்ன செய்கிறாரு? எழுத வச்சிருக்கிறார். எஸ்ராவின் ஜெபம், தானியேலின் ஜெபம், நிகமியாவின் ஜெபம், பவுலின் ஜெபம், இயேசுவின் ஜெபம், இந்த ஜெபங்கள்லாம் பார்க்குறோம் பைபிளில். என்னன்னு சொன்னால் அவைகள்லாம் பரிசுத்த ஆவியானவரால் இங்கே செய்யப்பட்டு. இந்த எபேசு சபைக்கு என்ன தெரியும்? பவுல் ஜெபம் பண்ணுறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பவுல் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இதை வந்து ஜெயிலிருந்து எழுதுகிறார். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே போகிறதான டைமில், சரி எருசலேமுக்கு போகிற டைமில் அந்த வேலை மிலேத்தில் போய் நின்றுட்டு, மிலேத்தில் இருந்து எபேசு சபை பக்கத்தில், எபேசு சபையில் இருக்கிற மூப்பரெல்லாம் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? மூப்பரில் வரவழைப்பார். வந்த பிறகு அவங்ககிட்ட பேசுவார். என்ன சொல்லுவார்? 3 வருஷம் நான் உங்களோட இருந்தேன், நான் உங்களுக்கு எப்படி நான் வசனங்களை சொன்னேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன், இரவும் பகலும் நான் என்ன செய்தேன், நான் உங்களுக்கு அந்த காரியங்களை செஞ்சிருக்கிறேன், கண்ணீரோடு உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய சத்தியத்தை எதையும் நான் மறைச்சு வைக்கல, எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன் அப்படின்லாம் என்ன செய்கிற இந்த மூப்பரிடத்தில் பேசுகிறது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். சரியா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரியா பிரியாவிடை இப்போ பவுல் புறப்படுற நேரம் அப்படின்னும் போது அங்கே அந்த எபேசு சபையின் மூப்பர்களை குறித்து வாசிங்க. அங்கே 17ஆம் வசனம் 20-17.
மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை சரி, வரவழைத்தான். சபையின் மூப்பரை எபேசு பட்டணத்திலிருந்து சபையின் மூப்பரைனா பாஸ்டர்ஸ் வரவழைச்சு அவங்களோட சேர்ந்து பண்றாப்புல பவுல் ஜெபிக்கிறார். சரி, எப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்பி கொள்ளுங்க. அடுத்த பக்கத்தில் 36வது வசனம் வாசிங்க. 36. இவைகளை சொன்ன பின்பு இதெல்லாம் பேசின பின்பு சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடு கூட ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப எபேசு சபை மூப்பர்களும் பவுல் ஜெபிக்கிறதா செய்யறாங்க, பார்த்துருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஜெபம் பண்ணிருக்காங்கன்னா முழங்கால் படியிட்டு அவர்கள் செய்திருக்கிறாங்க, ஜெபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தான் இங்கே பவுல் நிருபத்துக்கு வரும்போது சொல்றாரு, உங்களுக்காக நான் என்ன செய்தேன், முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்தேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஜெபத்துக்குள்ள வந்துருவோம். ஜெபத்தின் காரியம் ஓகே, முக்கியமான 5 விஷயம் சொன்னேன் நான், சரியா, ஸ்டார்டிங்கில். சரியா, நீங்கள் மறந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா, மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். 5 காரியங்களுக்காக என்ன செய்யற பவுல் ஜெபிக்கிறார்னு சொல்லி உன்னதன்னு ஒரு 5 காரியம் சொன்னேன். ஓகே, முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் வாசிங்க. முதல் காரியம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 வரையும் வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற எல்லா மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும், நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. எல்லாம் உச்சாமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். கவனிங்க, புறமே நம்மளே புறமே மனுஷன் இருக்கிறான், உள்ள ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். இந்த புறமே மனுஷனை என்ன பண்றோம், கிளீன் பண்றோம், குளிக்கிறோம். சரியா, இவனுக்கு உடுத்து வைக்கிறோம். சரி, இவன் தலையை வாடுறோம். சரியா, நிறைய காரியங்கள் இவனுக்காக செய்கிறோம். சரியா, சாப்பிட்றோம். சரி, அவன் நல்லா இருக்கணும், என்ன செய்கிறோம், புறமான மனுஷன் நல்லா இருக்கணும், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். யாருக்கு பண்ணுறோம், எல்லாம் இந்த புறமான மனுஷனுக்கு பண்ணுறோம். ஆனால் உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான், உள்ளான மனுஷன் அவன் பலப்பட வேண்டும். அங்கே பாருங்க எப்படி சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. யார் தான் உள்ளான மனுஷனை பலப்படுத்த முடியுங்க? யார் தான் சொல்லுங்க, யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ளான மனுஷனை செய்ய முடியும், பலப்படுத்த முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உள்ளான மனுஷனை பலப்படுத்த, அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜன உணவினுடைய காரியத்து வரும்பொழுது யோவான் தான் ரொம்ப டீப்பாக ரொம்ப என்ன செய்றாரு, எழுதுறாரு. என்ன வாசிக்கலாம், யோவான் 13, 14, 15 எல்லாம் யாரை பற்றி தான் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 16 அதிகாரம் 4 அதிகாரம் சொல்லலாம். யாரை பற்றி சொல்லலாம்? பரிசுத்த ஆவியானவர். சரியா, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், வேறொரு தேற்றரவாளன் வருவார். நல்லா உச்சாமா சொல்லுங்க. அல்லேலூயா. வேறொரு தேற்றரவாளன் வருவார். என்ன வார்த்தை? தேற்றரவாளன். உங்களை தேற்றுவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சீர்படுத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படிதான் நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார்? எப்படி பலப்படுத்துவார்னா, எப்படி பலப்படுத்துவார் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையினால தான் பலப்படுத்துவார். அல்லேலூயா. எதனாலங்க? ஆண்டோடைய வார்த்தையினால தான் என்ன செய்வார், பலப்படுத்துவார். ஆண்டோடைய வார்த்தையினால தான். சரிங்க. அப்போ அதனால தான் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது கூட, சரியா, நீங்கள் 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், அங்கே சொல்லுவார். 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எங்களுடைய சுவிசேஷம் உங்களிடத்துல வசனத்தோடு மாத்திரம் வரல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்ன செய்ய முடியாதுன்னா, வேத வசனங்களை விலகிக் கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது, வேத வசனம் விளங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார் எப்படின்னு சொன்னா, இங்க என்ன கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. பவுல் என்ன சொல்றதுமா, இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்களே சத்தியங்கள், ஆழ்ந்த சத்தியங்கள், நான் அதை லாஸ்ட்ல சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க கேட்ட சத்தியங்கள் இருக்குது, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த காரியங்கள் இருக்குது, இதுவரைக்கும் நீங்க பிரசங்கமா கேட்ட காரியங்கள்லாம் இருக்குது. இவைகளினால உங்கள் உள்ளான மனுஷனை அவருடைய ஆவியினால பலப்படுத்தும். அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தை வச்சு யார் உங்களை உள்ளான மனுஷனை பலப்படுத்துவா? அவருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போமே அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படித்தான் சொல்கிறார். சரி, அதை புரிஞ்சுக்கிட்ட நல்லதுன்னு நினைக்கிறேன். சரியா, எபேசியரில் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முக்கியமான வார்த்தை 14ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இது நிமித்தம். போதும்.
14 வருஷம் எப்படி ஆரம்பிக்குதுங்க? இது நிமித்தம் தானே, அங்கே கொஞ்சம் நிமிந்து பாருங்க, இது நிமித்தம் தான் இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்றாரு. என்னது? எதுக்கு ஜெபம் பண்ணுறாரு? எனக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுது, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்ல. இது நிமித்தம் நான் ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம என்ன கேள்வி சொல்லலாம்? எது நிமித்தம்? அதை சொல்ல வந்தார் தான் முதல் வசனத்தில் சொல்ல வந்தார். சொல்ல வந்தவர் தான் என்ன பண்ணார்? அவரை பற்றி, அது ரகசிய பற்றிலாம் பேசினார். முதல் வசனத்தில் 3 அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இது நிமித்தம். பார்த்தீங்களா? அந்த இது நிமித்தம் தான் இங்கே 14 இது நிமித்தம், ரெண்டும் ஒன்று தான். அங்கே சொல்ல வந்த போது அவர் தன்னை குறித்து சொல்லிட்டு திருப்பி 14 வர்றாரு. இது நிமித்தம் தான் இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். இது நிமித்தம். இப்போ என்ன கேட்கணும்? எது நிமித்தம்? எது நிமித்தம்னா இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்களே 25 பாக செய்தி கேட்டீங்களே, அது நிமித்தம். அல்லேலூயா. அது என்ன செய்தி கேட்டீங்க? என்ன செய்தி கேட்டீங்க? அவர் சரியா உலகம் தோன்றதுக்கு உண்மை தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத இருப்பதற்கு உலகம் உண்டாவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உங்களை முன்குறித்தாரே. அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள் பாவ மன்னிப்பாக மீட்புடைய இரத்தத்தால் உங்களுக்கு உண்டாயிருந்தது. நீங்க எப்ப சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. மகிமை நம்பிக்கையா வந்துட்டாரு. அட்வான்ஸா கொடுக்கப்பட்டுட்டாரு. அரபான் நிச்சயதார்த்த மோதிரம் ஞாபகம் இருக்கா? நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டு விட்டுட்டாரு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தந்துட்டாரு. இதெல்லாம் நீங்க கேட்டீங்களே, அதோடு கூட நீங்க எப்படி இருந்தீங்க? அக்கிரமத்தால் பாவத்தால் மரித்த நிலையில் இருந்தீங்க. You were dead. ஆனா தேவனே உங்களை உயிர்ப்பித்தாரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உங்களை உயிர்ப்பித்தாரு. உயிர்ப்பித்து உன்னதங்களில் இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களுடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. இது உங்களுடைய ஈவல், உங்களால் உண்டானது அல்லையே, இது தேவனுடைய ஈவாயிற்று. அதுவும் நீங்க புறஜாதிகள் எப்படி இருந்தீங்க? எப்பா நீங்க ரொம்ப தூரமால இருந்தீங்க. இஸ்ரவேலை காணியாட்சிக்கு புறமால இருந்தீங்க. கிறிஸ்துவை சேராமல இருந்தீங்க. வாக்குத்தத்தங்களுக்கு உடன்படிக்கை அந்நியர்களா தானே இருந்தீங்க. அப்படி தூரத்தில் இருந்தவங்களை கிறிஸ்து இயேசு ரத்தத்தினாலே சமீபமா கொண்டு வந்தாரு. அவங்களோட உங்களையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக்கி ஒரே புதிய மனுஷனாக்கி ஒரே சரீரமா தேவனோடு கூட ஒப்புரவாக்கிட்டாரு. அதனால நீங்க இப்போ அந்நியரும் பரதேசமா இராமல் தேவனுடைய வீட்டாருமா பரிசுத்த நகரத்தாருமா ஒரே வீட்டாருமா காட்ஸ் ஃபேமிலியா இருக்கிறீங்களே. இது நிமித்தம். அல்லேலூயா. இது நிமித்தம் இந்த சத்தியங்களை வச்சு உள்ளான மனுஷனை யார் பலப்படுத்தணும்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளான மனுஷனை. அப்போ பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? 25 பாகம் செய்தி கேட்டிய, அதை மறக்கிற செய்தி இல்லை, அதெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்திகள். அல்லேலூயா. அதெல்லாம் வச்சு தான் ஆவியானவர் என்ன செய்வார்? உன்னை என்ன சொல்லுங்க? ஆவியானவர் என்ன செய்வாருங்க? உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வெளியில் மனுஷன் நீ என்ன பண்ணாலும் சரி, அவன் வெளியில் இருக்க மனுஷன் வருஷம் ஆக ஆக அவன் என்ன செய்வான்? அவன் டிகே அழிந்து போய்கொண்டே தான் இருப்பான். வருடங்கள் ஆக ஆக சரியங்கள் தொங்க ஆரம்பித்து விடும், சுருங்க ஆரம்பித்து விடும், சுருங்கும் தொங்கும். சரியா? இப்போ நீ அதெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. சுருக்கத்தில் இழுத்துட்டு உட்காந்து வயது ஆக ஆக அவ்வளோதான். சரியா? அவன் எப்படி தான் ஆவான். யார்? எந்த மனுஷன்? எந்த மனுஷங்க? ஆமாம், புறமான மனுஷன். இப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ரொம்ப அழகாக தான் இருப்பான். அழகும் சௌந்தரியமும் வீண் எல்லாம் போயிடும், மாயை. ஆனால் உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் அழியக்கூடிய ஆள் இல்லை. அல்லேலூயா. அப்போ அவன் ரொம்ப முக்கியம்னா அவன் பலப்படுவது ரொம்ப முக்கியம். அவனை யார் பலப்படுத்துவா? எதை வச்சு பலப்படுத்துவார்? எதை வச்சு பலப்படுத்துவார்? வசனம். கேட்டீங்களே சத்தியம், அதை வச்சு தான். அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன் வெளி மனுஷன் புறமான மனுஷன் பவுல் கொரிந்தி சபையில் பேச பாருங்க. கொரிந்தி சபையில் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல,
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும். அந்த 16 வருஷம் ஸ்கிரீனில் போடுங்க. ஆனபடியெல்லாம் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல? சோர்ந்து போகிறதில்லை. சரியா? எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷன நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க எப்படி போட்டுருப்பாங்க, கொஞ்சம் பாருங்களேன். பைபிள் எப்படி சொல்லுது? வெளியில் இருக்கிற புறமான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்கான்? நாளுக்கு நாள் அவனுக்கு வயசாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டே போகிறான். ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்கான்? எப்படி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி புதிதாக்கப்படுறான்? எப்படிங்க? 25 வாரம் செய்திக்கு முன்னாடி அது உள்ளான மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? ஆனால் ஒவ்வொரு வாரம் செய்தி கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன இருக்கும் மனுஷனுக்குள்ள? சொல்லுங்கள். உள்ளான மனுஷன் என்ன செஞ்சுருப்பான்? ஒரு வாரம் செய்தி கேட்க கேட்க பலப்படுறான். எதுலங்க? அந்த சத்தியங்களில், வசனத்தில், தேவன் நமக்கு தருகிறதான சரியா கிருபையாய் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டில். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், சத்தியத்தில். அப்போ அது விரும்புகிறாரு. சரியா? அப்போ அது நீங்கள் என்ன பண்ணுறேன், உள்ளான மனுஷில் பலப்படுறதுக்கு நாம் கீழே இருந்து எதையும் மேலே அனுப்ப முடியாது. ஆனால் மேலே இருந்து வருகிற உன்னதத்தின் வரவு. அல்லேலூயா. வரவு யாரு? ஆவியானவர். என்ன செய்வார்? உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார். எதில்? இது நிமித்தம். எது நிமித்தம்? நீங்கள் சேரில் உட்கார்ந்துருக்க நிமித்தம், வழக்கத்தின்படி நீங்கள் செய்தி கேட்க வருவது நிமித்தம், கேட்டுவிட்டு ஆத்துமாவை கர்த்தரை சோதரி என்று சொல்வது நிமித்தம். அதுவா? அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்டு. ஆனால் எது நிமித்தம்? கேட்ட சத்தியத்தின் நிமித்தம். கவனிங்க, கேட்ட சத்தியம்னு சொல்லும் போது பாஸ்டர்கிட்ட இல்லை, வேறு மாதிரி போயிடக்கூடாது. கேட்ட சத்தியம்னு சொன்னோடனே எங்கள் பாஸ்டர் சொன்னதுன்னா இல்லை இல்லை இல்லை. கேட்ட சத்தியத்தை நிமித்தம்னா இந்த பைபிளில் இருக்கிற எபேஸ் நிருபத்தில் இருக்கிற கண்டென்ட்னா என்ன? அதனுடைய கண்டென்ட்னா அதனுடைய பொருள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த விஷயங்கள் நிமித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷன் நிமித்தம் இல்லை. ஊழியக்காரன் இதில் கொண்டாந்து வச்சிடக்கூடாது. சரியா? ஆமாம், அதில் இல்லை. ஊழியக்காரன்ட்டு இல்லை கண்டென்ட்டு. அதை நான் எழுதலை. என்னுடைய வேலை போஸ்ட்மேன் வேலை, என்னுடைய வேலை கட்டியக்காரன் வேலை. நான் சொந்தமாக எதுவும் சொல்லக்கூடாது. அதில் என்ன எழுதியிருக்கோ டும் டம் 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 ராஜா அறிவிப்பது என்னவென்றால், உலகம் தோற்றத்துக்கு முன்னமே உங்களை அவர் தெரிந்து கொண்டாராம். கொஞ்சம் அல்லையா மேலே வருது. கொஞ்சம் பேர் அப்படியாமா அப்படியே கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரியா? கட்டியக்காரன் வேலை நான் பார்க்கேன். புரியுதல? டம் 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 தான் நான் அடிக்கலை, ஆனால் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உலகம் தோன்றதுக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். சிலர் உயிர், சிலர் இப்போ உயிர் வந்திருக்கு, சிலருக்கு இன்னும் வரல. சரியா? சோத்திரம். சரியா? இது என் வேலை, நான் அதை தான் செய்கிறேன். நான் சொல்கிறதுனால இல்லை காரியம், அதில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ அதுதான் காரியம். எது? உங்கள் கையில் என் கையில் இருக்கிறதான பைபிள், அந்த எபேஸ் நிருபத்தில் இருக்கிற கண்டென்ட். அல்லேலூயா. அதை நம்ம கிருபையாக எழுதி கொடுத்துருக்கிறார் ஆவியானவர். அந்த காரியம். அல்லேலூயா. சரியா தான்? சரியா? இப்போ உன்னத வரவு. சரியா? ஓகே. அடுத்து என்ன சொன்னேன்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் வாங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. போதும். அடுத்து பாருங்க. உன்னத உன்னத உறவு. ஏன் அது உறவு? போடுமா ஸ்கிரீன்ல சீக்கிரம். உன்னத உறவு. ஏன்னா கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அவருடைய அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கவும். அல்லேலூயா. எதுனாலன்னு போட்டிருக்கு? எதுனாலங்க? விசுவாசத்தினால. என்ன விசுவாசம் சொல்லுங்க? என்ன விசுவாசம்? எல்லாம் எதோட கனெக்ட் ஆகணும் தெரியுமா? எல்லாம் எதோட கனெக்ட் ஆகணும்? இது நிமித்தம். எல்லாம் எதோட கனெக்ட் ஆகணும்? இது நிமித்தம். அப்போ இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? எந்த விசுவாசம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கரெக்டாக ஒரு க்ளூ கொடுத்தேன். இந்நாள் வரைக்கும் நீங்கள் கேட்டீங்களே 25 செய்தி, அதையெல்லாம் நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அதை விசுவாசிக்கலாமா? அதை விசுவாசிக்கலாமா? அப்படின்னா ஆமாம், விசுவாசிக்கணும். பாருங்க, பவுல் இந்த நிருபத்தை சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி எபேசியர் நிருபத்தில். ஏன் நான் சொல்கிறேன்? மற்ற நிருபத்தில் சொல்கிறார், எப்பா நான் சொன்னது நான் சொன்னேன் நீ நினச்சிக்காத. சரியா? அப்படி நீ நினச்சிக்காத. வாசிங்க தெசலோனிக்கேயர் சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை
எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது ஆ. அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஆ. தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே ஆ. நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அத நீங்க மனுஷ வசனமா ஏத்துக்காம எப்படி ஏத்துக்கிட்டீங்க? தேவ வசனமா ஏற்றுக்கொண்டதுனால நான் தேவனை சோதரிக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அது மெய்யாகவே தேவ வசனம் தான். நல்லா கருமுதல்ல சொல்லுவோமா? அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. யாருக்குள்ள பலன் செய்கிறது? இப்ப சொல்லுங்க, யாருக்குள்ள பலன்? மெய்யாவே அது தேவ வசனம் தான். யாருக்கு பலன் செய்யுது? விசுவாசிக்கிறக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இப்படி சொல்றாரா? கலாத்திய நிருபத்தில் வந்தீங்கன்னா கலாத்திய 1 அதிகாரம் 11 வசனம்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, நானே இத மனுஷங்கிட்ட பெறல, உங்களுக்கு அறிவித்திருக்கிற சத்தியங்களை நான் இந்த சுவிசேஷத்தை நான் எந்த மனிதனிடத்திலும் பெறவில்லை, இயேசுவே எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது மனுஷன் யோசனைப்படி உண்டானது இல்லை. சரியா? இந்த கலாத்திய நிருபத்தில் வர்றது, தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வர்றதெல்லாம் உண்மையானது. சரிங்களா? உண்மையானது. ஆனா எபேசு நிருபத்தை சொல்றது இன்னும் ரொம்ப என்ன சொல்றது, இன்னும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் சொல்ற காரியங்களை வந்து எபேசு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் சொல்ற காரியம் என்னன்னு பாருங்க. எபேசு 3ஆம் அதிகாரம் அந்த 16 வாசிங்க. 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். யார் சொல்றா இத? யார் எழுதுறா? யாருக்கு எழுதுறா? பவுல். எந்த நிலைமையில எழுதிட்டு இருக்காரு? எந்த நிலைமையில எழுதிட்டு இருக்காரு? கட்டுண்டவனாக வீட்டு கைதியா இருக்கிறார். வீட்டு கைதியா இருக்கிறார். கைதியா இருக்கிறவர் சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படவும். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியங்கள் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு பலத்தை தராம இன்னொரு ஆளை பார்த்து நீங்க இது நிமித்தம், இந்த சத்தியத்தின் நிமித்தம் ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படவும் அப்படின்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால சபையை பார்த்து சொல்றாரு, நீ காலைல பாட்டு பாடணும் பாத்தீங்களா, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. அந்த உள்ளான மனுஷன்ல பலப்பட்ட அவரு சபையை பார்த்து சொல்றாரு. அங்க 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரா இல்லையா? 3ஆம் அதிகாரத்துல 13 வசனம் வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்குது. அல்லேலூயா. சரியா? நானே சோர்ந்து போல. நல்ல கவனிங்க. அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? கட்டுல இருக்கிற நானே என்ன ஆகல, நானே என்ன ஆகல, சோர்ந்து போகல. ஏன்னா இந்த சத்தியங்களுக்கு எழுதுறேனே, இந்த சத்தியங்கள் இது நிமித்தம் நான் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல பலப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் என்ன ஆகணும்ன்ற? பலப்படணும்ன்ற. அல்லேலூயா. இந்த வசனங்கள் நான் சொல்லி இருக்கிற இவைகள் எல்லாம், இவைகளை நீங்கள் விசுவாசித்தால், விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. அப்ப பவுல் இங்க சொல்றது நல்லா கவனிங்க. அவர் சிறைச்சாலையில் ஏன் இருந்தாரு? வீட்டு கைதியா ஏன் இருந்தாரு? ஏன்னு சொல்றாரு. நீங்க முதல் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். சரி, அப்ப எதுக்கு அவர் சிறை கைதியா இருக்கிறாரு? யார் நிமித்தம்? ஒரு பக்கம் இயேசு நிமித்தம், இன்னொரு பக்கம் புறஜாதியார் உங்கள் நிமித்தம். சரியா? அப்படிங்கிறார். சரியா? இது உண்மையா அப்படின்னா உண்மை, உண்மை. சரியா? அப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பாரு கவனிங்க, புறஜாதிகள் நீங்க யூதர்களோடு கூட ஈக்குவல், ஒரே வீட்டார், இதான் சத்தியம், இதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், இதுதான் காரியம் அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணனால, அப்படின்னு தைரியமா சொன்னனால அவர் என்ன பண்ணிட்டாங்க? யூதர் என்ன பண்ணாங்க? பிடிச்சி புறஜாதிகளை கொடுத்துட்டாங்க, ரோமர் கையில் கொடுத்துட்டாங்க. அக்கிரிப்பா ராஜா முன்னாடி நிற்கும் போது சொல்றாரு பாருங்க, நான் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா என்னன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் வாங்க. அக்கிரிப்பா ராஜா கிட்ட சொல்றாரு, நான் எதுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, என்ன ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? வாசிங்க 26ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி, யாரு பாருங்க, காலவாசிங்க, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் இடத்திலும் பின்பு எங்க புறஜாதியாரிடத்தில் பின்பு புறஜாதியாரிடத்தில் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று
அறிவித்தேன். யாருக்கு அறிவிச்சேன்? யூதர்களுக்கு மட்டும் அறிவிக்கல, யாருக்கு அறிவிச்சான்? புறஜாதி. புறஜாதிக்கு என்ன செய்தேன்? நான் அறிவிச்சேன். அடுத்த நாள் வாசிங்க, அடுத்த வசனம். இது நிமித்தமே எது நிமித்தமே? புறஜாதி புறஜாதிகளுக்கு நான் போய் சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம், இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். இது நிமித்தமே என்ன பண்ணாங்க? என்ன அவங்க இது பண்ணாங்க? தொடர்ந்து சொல்ற காரியங்கள் வாசிங்க. 22 23 வாசிங்க. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை கொஞ்சம் சுய ஜனத்திற்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் நான் ரெண்டு கூட்டத்துக்கும் அவர் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேனே அன்றி வேற ஒன்றையும் நான் சொல்றதில்லை. அக்கிரிப்பா ராஜாவே, என்னை அரெஸ்ட் பண்ணது இந்த ரீசனுக்காக தான் உண்மை. சரியா? அப்போ எதுக்கு சொல்றோம் நீங்க? அப்போ சும்மா சொன்னா அப்படி ஒரு ஆள் சும்மா சொன்னா ஒரு ஆள் அப்படி சொன்னாங்கன்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது தலை போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டப்புன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், சும்மா சொல்லிட்டேன், அதுக்கு போய் சீரியஸாக தலையை எடுக்க வட்டிங்க. சும்மா உடுப்பால சும்மா சொன்னப்பா, அதெல்லாம் புறஜாதிலாம் யூதரோடலாம் ஒன்றாலாம் கிடையாதுப்பா, இதுக்கு போயிட்டு சீரியஸாக நான் சொன்னது போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு வண்டிகள்ல அப்படி தான் பேசுவான். இவர் தலையே கொடுக்க தயாரிட்டார். ஏன்னா இதுதான் சத்தியம். இதுக்காக நம்ம என் தலை போனாலும் பரவாயில்லை. சரியா? சத்தியம் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தர் அப்படி தான் சொன்னார். மார்ட்டின் லூத்தர் நிற்க வச்சாங்க. என்ன சொல்கிற? ரிக்கண்ட் அப்படின்னா மறுதலி, நீ சொன்னதுன்னாங்க. அவர் சொல்லிட்டார், ஐ கேனாட், என்னால் முடியாது, நான் எழுதியவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், அதை விட்டு நான் பின்வாங்க முடியாது. காட் ஹெல்ப் மீ அப்படின்ட்டார். தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோதான். சரியா? இதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னது. இது பவுல் இப்படி தான் சொல்கிறார். அப்போ அந்த சத்தியங்களை நம்ம கேட்ட சத்தியங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குரியது அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள். நல்ல காரணம் தெரியல சொல்லுவோமா? அவைகளை நாம் விசுவாசிக்கும் போது, இப்போ அந்த வசனத்துக்கு வந்துருக்கேன். எபேசு 3ஆம் அதிகாரம், எபேசு 3:16 வசனம் வாசிங்க. எபேசு 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அல்லேலூயா. நீங்க உன்னத உறவு கொஞ்சம் நிமிந்து பாருங்களேன். எப்படின்னா, நீங்க 25 வாரம் கேட்ட செய்தியை கேட்க கேட்க உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு என்ன உண்டாகுது சொல்லுங்க? ஓகே, விசுவாசம். வேற அன்பு. அல்லேலூயா. கேட்ட செய்திகளை செய்தி கேட்கிறோம், கேட்கிறதான அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு அந்த இயேசு மேல, இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார், இயேசு எனக்காக எவ்வளவாய் செய்திருக்கிறார், இயேசு எனக்காக என்னையா எப்படி கிருபையாய் செய்திருக்கிறார், இதெல்லாம் கேட்க 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 உங்கள் உள்ளத்துல, அல்லேலூயா, உங்கள் இருதயங்களில் யார் வந்துடுறா? ஏற்கனவே இயேசு இருக்கிறார். சரியா? அவர் என்னன்னா எந்த அர்த்தத்தில் எழுதுறார் தெரியுமா? இருதயங்கள் வாசமாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அங்கே இல்லைன்னு சொல்லவர். அப்படி என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று எப்படி தான் நல்லா கவனிங்க. ஒன்று சொல்கிறாரு, முழுமையாக இயேசு உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஃபுல்லாக முழு இருதயம் யார் தான் இருக்கா உள்ள? யாருங்க? இயேசு. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான், அது மாதிரி தான் சொல்றார். முழுமையா முழு இருதயத்தையும் யார் தான் ஆளுகை செய்யலாம்? யார் தான் ஆளுகை செய்யணும்? இயேசு. இந்த சத்தியத்தை கேட்க 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 உன் இருதயத்தை இயேசுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னை முழுமையா அவர் என்ன செய்யறாரு? ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்ய நீ அந்த அளவுக்கு சத்தியத்தை உணரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அடுத்த காரியம். சரியா? அடுத்தது அதுபோ அந்த சத்தியம் சரியா கேட்க அவர் உள்ள என்ன முழு ஒரு அர்த்தம் என்ன சொன்னால் முழுமையாக 100% அவர் உன்னை ஆளுகை செய்யணும். 2வது அர்த்தம் எந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னா, இருதயத்தில் வாசமாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ கொஞ்ச நாள் வந்து கெஸ்ட் இல்லை, கொஞ்ச நாள் தங்கிட்டு போக போகிறார், தற்காலிகமாக இல்லை, நிரந்தரமாய் குடியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 அர்த்தத்தில் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? எப்படி? நிரந்தரமாக இருதயங்களில் வாசமாக இருக்கும். அப்படி அவர் அந்த சத்தியத்தை கேட்க கேட்க நீ யாரை குறித்து கேட்குற சொல்லுங்க? சத்தியத்தை கேட்க கேட்க யாரை குறித்து கேட்குற? இயேசுவை குறித்து கேட்க 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 உனக்கு என்ன பெருகுது? அன்பு. அந்த அன்பிலே நீ வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அல்லேலூயா. அப்படின்னா எப்படி ஆயிடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவங்களாம் எப்படி ஆயிடுவாங்க தெரியுமா? எப்படி ஆயிடுவாங்க? உபத்திரவமோ, வியாகுலமோ,
துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்களுள்ளாக இருக்கிறோமே. நல்ல உச்சமலையே சொல்லுவோமா? யாரும் வசனத்தோடு ஒன்றையும் கூட்டம் கூடாது, குறையக்கூடாது. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சதுக்காக கூட்ட போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, சரியா? கர்த்தரை மன்னிப்பாராக. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, சபையில் தூக்கமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று. ஆமாம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயங்களுள்ளாக இருக்கிறோமே. அல்லேலூயா. அடுத்த ஒரு லிஸ்ட் சொல்றாரு. என்னது அடுத்த லிஸ்ட்? என்னங்க? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும், இதெல்லாம் புரியுதா? இருங்க, இது என்ன மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன? அது நம்ம குடும்பத்தில் யாராவது உறவுகள் நம்ம இழந்து போகலாம், நமக்கு முன்னாடி கர்த்தருக்குள்ளவங்க நித்திரை அடைஞ்சிடலாம், சரியா? அதனால நீ சோர்ந்து போயிடாத, அதான் காரியம். அதனால உனக்கு கிறிஸ்து விட்டுனசியா பிரிக்காது. அதான் சொல்ல வர்றார். அன்பு அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி நிலை பெற்று, அந்த மாதிரி இருதயத்தில் இயேசு வாசமா இருக்கணும். அல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியானாலும் அப்புறம் உயர்வானாலும் வேற எந்த, ஆமா, இதில் வேற எந்த சிருஷ்டியில் எந்த உறவு வேணா போட்டுங்க. மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், சரி, எந்த நேரம் வேணா போட்டுக்கிடு, சரியா? ஆமா, யார் வேணா இருக்கட்டும். வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு, இதுல குடிகார கணவன் நடக்கும். வேற எந்த சிருஷ்டியானாலும் அவன் வச்சு தோச்சா கூட சரி, உன்னை என்ன செய்யவிடா, கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். ஆமா, நீ மனசுக்குள்ளே அவன் அடி உதைக்கும் போது நீ மனசுக்குள்ளே சொல்லிக்கணும், அழுதுகிறேன், பிரிக்க முடியாது, இயேசுவை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. எது உன்னை பலப்படுத்துது? ஆவியான பலப்படுத்துறார். எதுல? நீ கேட்ட சத்தியத்துல. அதனால உனக்கு என்ன உண்டா இருக்குது? இயேசு மேல அன்பு உண்டா இருக்குது. இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? உனக்குள்ள வந்துட்டாரு, முழுமையா உன்னை ஆளுகை செய்யறாரு, நிரந்தரமா உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இது நிமித்தம், சரி. அப்போ உன்னத உறவு. அல்லேலூயா. உன்னத உறவு. அல்லேலூயா. அடுத்து என்ன சொன்னா? உன்னத உணர்வு. அந்த வசனம் வாசிக்கப்பா. எபேசியர் 3ஆம் அதிகாரம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. அடுத்த வாரம் அறிவு கெட்டாத அன்பு, அதான் செய்தியின் தலைப்பு. அடுத்த வாரம் அதை கேட்டுட்டு தான் என்ன பண்ண போறோம்? நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அந்த அறிவு கெட்டாத அன்பு, அதனுடைய ஆழம், அதோட நீளம், அதோடைய அகலம், அதோட உயரம், அதோடைய ஆழம், இதெல்லாம் அடுத்த வாரம் கேட்க போகிறோம். எவ்வளோ நீளம், எவ்வளோ உயரம், எவ்வளோ ஆழம், எவ்வளோ உயரம், சரியா? எல்லாம் என்ன செய்ய அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம்? அதோடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் நாளைக்கும் அடுத்த வாரம் கேட்டுட்டு தான் நான் சண்டே சர்வீஸுக்கு வருவேன், கேர்சலுக்கு இந்த டைமுக்கு ஒப்பு கொடுக்குறேன், சரியா? நான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணுறேன், எழுப்பல் ஜபத்துக்கு வந்துடுறேன். என்ன செய்ய போகிறோம்? பாஸ்டர் சொல்கிறதுனால இல்லை, அந்த அகலமும் நீளமும் ஆழம் உயரம் என்னன்னு அடுத்த வாரம் கேட்டுட்டு தான் நம்மள ஒப்பு கொடுக்க போகிறோம். நல்ல கருங்குதலே சொல்லுவோமா? அதுதான் அடுத்த வாரம் சொன்னேன், இந்த வாரம் இது பண்ணல. ஏன்? அது தெரிஞ்சால் நல்லது. இப்போமே இதை கேட்கும் போதே நமக்கு தெரியும், ஆமாம், நம்மளை இதானே ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னா. ஆனால் அது கேட்கும் போது இன்னும் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவோ ஆழம், எவ்வளவோ உயரம். அல்லேலூயா. இதுக்கு மேலே நான் இந்த கேர்சலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கலன்னு போனால் குற்றம் என் மேல் சுமரும் அப்படின்னு என்ன செஞ்சிடும், நம்ம முடிவு பண்ணணும். உண்மை தான், சரியா? அப்போ என்ன செய்வோம்? நான் எதுவுமே கேட்க தேவையில்லை, நான் ஒரு பாட்டு மட்டும் பாடுவேன். அடுத்த வாரம் நடக்கிறது இப்பவே சொல்லிடுறேன். ஒரு பாட்டு மட்டும் பாடுவேன். என்ன பாட்டு? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. நான் பாடுவேன், நீங்கள் எழுதிட்டு இருக்கணும். மண்டியிடுவேன், கேர்சலில் கலந்துக்குவேன். அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஆமாம், புரிஞ்சுது கதை. ஓகே, அடுத்த வாரம் நடக்கிறது இப்போவே சொல்லிடுறேன். வராத மட்டும் இருந்துடக்கூடாது, வீட்டில் வச்சு சர்வீஸ் வச்சுருவோம். உங்கள் வீட்டில் சொல்லுதான். இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொல்லக்கூடாது, சரியா? எப்படியோ உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சோத்திரம், சரியா? ஆமாம், அவரும் நம்மளை விடுற மாதிரி இல்லை, பாஸ்டரும் நம்மளை விடுற மாதிரி இல்லை, அவர் பாஸ்டரையும் விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. பின்னி பிணைஞ்சிட்டு போகிறோம், அதுதான் அந்த உறவு, உன்னத உறவு. அல்லேலூயா. சரி, அடுத்து என்ன சொன்ன? இப்போ சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துடைய
அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா. அந்த உணர்வு, சரிங்களா? என்னது? உணர்தல். ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு எல்லாரும் குழந்தைய தூக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் குழந்தைய தூக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த குழந்தை யார்கிட்ட தான் போகணும்னு ஆசைப்படும்? யார்கிட்ட? அம்மா கிட்ட. ஏன் அப்பா கிட்டன்னு ஒரு வார்த்தை கூட வர மாட்டுது? என்ன ஒரு பக்கம் ஒரு ஆள் கூட, ஒரு ஐயா கூட, ஒரு ஆள் கூட அப்பா கிட்ட அப்படின்னு சொன்ன மாதிரியே சரி, எல்லாம் அம்மா கிட்ட. சரி, சோத்திரம், அதுதான் நியதி. ஓகே, அதான் ஆண்டவரே தாய் அனுபவிச்சு பேசுறாரு. சரியா? தகப்பன் சுமக்கிறேங்கிறாரு. ஆனால் ஸ்திரீயாலும் தான் பால்களை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்ன தாயை வச்சு தான் பேசுகிறார். சரியா? ஆமாம். அப்போ அந்த குழந்தைக்கு பாருங்க, யார் நம்மளை அந்த குழந்தை எப்படின்னா, யார் என்ன நேசிக்கிறாங்களோ நேசிக்கல, அதுக்கு உணர்வு இருக்கோ இல்லையோ. என்ன உணர்வு இருக்குது? யார் நேசிக்கிற உணர்வு இருக்குது? அம்மா நேசிக்கிறாங்க அப்படின்னு உணர்வு இருக்குது. சரியா? யார் தூக்கம் வந்தாலும் அம்மா 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 அப்படின்னு பார்த்தீங்களா? சரியா? வா அப்படின்னா அம்மா அம்மா. என்ன அம்மாட்ட போகிறது போறதுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? எந்த தயக்கமோ இல்லை. அந்த அம்மா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சில அம்மாவெல்லாம் பார்ப்பேன் சர்வீஸ் டைம்ல கோட்டு குமுக்குவாங்க. இல்லை ரெடி அடி. இந்த அவனை வாங்கிட்டு சிலர் பசங்க பார்த்துக்கிறேன், அவனை வாங்கிட்டு தெம்பதாக இருக்கிறான். நீ என்ன வேணாலும் அடி, சரியா? நீ என்ன வேணாலும் அடி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனு இருக்கிறான். ஆனால் நான் பார்க்குறேன், சும்மா அது என்ன சொல்கிறது, பாவலாக அடிக்கிறதுலாம் இல்லை, பாவனையாக அடித்தார்கள் அப்படிலாம் இல்லை. உண்மையிலே போட்டு என்ன செய்யறாங்க, துவச்சி எடுக்கிறாங்க. சரியா? நான் இப்படி எதிர்க்க நிற்கிறேன், நானும் பார்க்குறேன், பின்னாடி இருந்து பாசமாக பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் நாங்கள் பேசியிருக்கிறோம், என்னப்பா இந்த அடி அடிக்கிறாங்க அந்த சிஸ்டர் அப்படின்னு. சரியா? ஆமாம். அந்த லாடம் கட்டவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு இன்னும் எப்படி அது எப்படி சொல்லு, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து வளர்க்க செமையா போடுறாங்க ஆளு. ஆனாலும் அந்த பிள்ளை எங்கே தான் ஓடுது சொல்லுங்க? எங்கே தான் ஓடுது? அம்மா அம்மா அப்படின்னு. சரி, ஆனால் அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. என்ன உணர்வு? ரோஸ்லையும் சிரிக்கிறா. எதுக்கு? அது என்னது? ஒரு உணர்வு இருக்குது. என்ன உணர்வுங்க? அம்மாட்ட என்ன இருக்குங்க? என்னங்க பேச மாட்டீங்க? அம்மா கிட்ட என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அம்மா என்ன குத்துனாலும் சரி, என்ன வச்சு நம்மள துவச்சாலும் சரி, என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அது அந்த அன்பை உணருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பை உணருது. அதுதான் இங்க சொல்றாரு. அதே இதுக்காக தான் ஜெபம் பண்றாரு. இது நிமித்தம் கேட்ட இந்த சத்தியத்தை நிமித்தம்லாம் உனக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறன்றார். என்னது? அவருடைய அன்பை குறித்து நீ அவர் அன்பை குறித்து நீ உணரணும். அல்லேலூயா. அவர் அன்பை நீ என்ன செய்யணும்? உணரணும். சரியா? அப்படி உணரணும். அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நம்ம முந்தின நிலை என்ன தெரியுமா? முந்தின நிலை அந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம்ல, நம்முடைய முந்தின நிலையை குறித்து. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. யார் இல்லை? உணர்வுள்ளவன் இல்லை. அப்புறம் தேவனை தேடுகிறவன் இல்லை. அம்மாட்ட பிள்ளை ஓடுற மாதிரி ஒருவனும் அவர்கிட்ட ஓடவில்லை. அதான் அதுக்கு அர்த்தம். உணர்வுள்ளவன் ஒருவனும். தேவ அன்பனை உணர்ந்தோம் முன்னாடி. என்னைக்கு உணர்ந்தோமோ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு உணர்ந்தோமோ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம். சரியா? அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காரியம் என்ன? உணர்வில்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனோம், ஆவியானோம். அது மாதிரி தான். சரியா? ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்னது? இப்போ உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு அதான் சொல்றாரு. அப்போ உன்னத உணர்வு, என்னெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க? உன்னத வரவு, அப்புறம் உன்னத உறவு, உன்னத உணர்வு. ஓகே, அடுத்த காரியம் வாசிங்க. அடுத்தது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். உன்னத அறிவு. அல்லேலூயா. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அல்லேலூயா. நான் சொன்ன அதே உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு நல்ல கவனிங்க. குழந்தைக்கு அம்மா அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது, எவ்வளவு நேசமுள்ள அந்த அன்பு, இப்படி எல்லாமே அந்த குழந்தைக்கு அறிய முடியுமா?
அம்மா வச்சிருக்கிற அறிய முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அறியாமல் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சில சந்தேகமாக பார்க்குறீங்க, அறிய முடியுமா? அந்த குழந்தைக்கு அறிய முடியுமா? அறிய முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அதே தாய் சரியா புரியுதா, ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் கையிலேயே வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சிக்கிட்டு இருந்தவ 3.5 வருஷம் கழிச்சவனே கொண்டு போய் என்ன பண்ணிடுறா, ஸ்கூலில் போட்டுடுறான். போட்ட உடனே குழந்தை என்ன பண்ணுது, ஐ லவ் யூ மம்மி அப்படியே சொல்லுது. என்ன பண்ண சொல்லுங்க, அழுவுது. ஏன்? அதுக்கு என்ன புரியல சொல்லுங்க, என்னங்க புரியல? அன்பாலத்தான் நம்மள ஸ்கூல்ல போடுறான்னு அதுக்கு அறிய முடியல. அறிவை கேட்டால் அன்பு. அந்த குழந்தைக்கு அந்த நேரம் அம்மாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு சொல்லுங்க, எப்படிப்பட்ட அன்பு? அறிவை கேட்டாத அன்பு. அதனால என்ன பண்ணுது, அழுது. ஏன் அழுது புரியுதா? அதுக்கு என்ன பண்ணல, அது அறிவுக்கு என்ன பண்ண மாட்டுது, எட்ட மாட்டு, புரிய மாட்டுது. ஏன்னா இவ்வளவு வருஷம் வச்சிருந்தா கையில, இப்ப என்ன பண்ணா எவகிட்டயா கொண்டாந்து போட்டு வராங்க. சரியா? அது சில குழந்தைங்க வந்து அது சும்மா இருந்தா கூட பக்கத்தில் அழுதுதான் பார்த்தல, அழுகும் பொழுகுது. அம்மா போட்டு போட என்ன பண்ணோம், அழுகும் பொழுகுதுன்னு அதுவும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடும். சரி, என்ன புரியல அப்படின்னா, ஏன் அம்மா போட்டு போறான்னு புரியல. அப்புறம் சாயந்தரம் அம்மா மதியானம், சரியான ஸ்டார்டிங்கில் மதியானத்தில் போனோம். மதியானம் அம்மா வந்தோன்னே என்ன பண்ணுவோம், குழந்தை எப்படி இருக்கும், உயிர் வந்தது, ஆத்தாடி வந்துட்டா ஆடுபடி. சரியா? வந்து அதுக்கு மனசு எப்படி தான் இருக்கும், அப்பா மனசுல நினச்சிக்கும் என்னன்னு, இனிமே போட்டுறாத, இனிமே போட்டுறாத. அடுத்த நாள் காலையில் என்ன நடக்கும் சொல்லுங்க, மறுபடியும் போட்ட மறுபடியும் என்னாச்சு, அது புரியல. அதுக்கு அது அறிவுக்கு என்ன பண்ண மாட்டுது, எட்ட மாட்டுது. அது போட்டிருக்கு, அறிவு கெட்டாத அந்த அன்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு என்ன செய்ய முடியாது, ஆமா அது முழுசா முழுமையா என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, அறிய முடியாது. அறிவு கெட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. ஆமா சரி, அப்படிப்பட்ட அந்த அந்த காரியத்தை, அந்த அறிவு உன்னத அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே குழந்தை கவனிங்க, நான் சொன்ன அம்மாட்ட ஒரு உணர்வு இருக்கு, என்ன அம்மாட்ட அன்பு இருக்குன்னு உணர்வு தான் ஓடும் சொன்னேன். வளர 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 அந்த அம்மாவுடைய அன்பு என்ன செய்யாதுக்கு சொல்லுங்க, என்னங்க செய்யும், புரியும். வளர வளர அந்த அன்பு என்ன செய்யும், புரியும். சரியா? முழுசாக புரிஞ்சுக்கிட்டலான்னு வளர வளர என்ன செய்யும், புரிந்து கொள்ளும். இப்போ 10th படிக்கிற பிள்ளை அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோன்னே அழுது. ஏன்? அது பாட்டுக்கு அம்மா டாட்டா சொல்லிட்டு போகுது. அந்த குழந்தை மாதிரி என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணுச்சு. கரெக்டாக நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி தானா? சரி, என்ன பண்ணுச்சு? அதே குழந்தை தான், என்னங்க அதே குழந்தை தான் அழுதுச்சு. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன பண்ணுது, சரியா பை சொல்லிட்டு போகுது. சரியா? எப்படி வந்துச்சு, வேறு வழி இல்லைன்னு போதா? இல்லை இல்லை, அது புரிஞ்சிச்சு என்னன்னு, இது நல்லது, அம்மா நமக்கு செய்கிறது நல்லது. அம்மா அன்பை இப்போ புரிஞ்சுக்கிட்டு. அப்போ வளர வளர, சரியா வளர வளர, சத்தியத்தில் வளர வளர, நல்லா கருங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மாதிரி அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அறிவை கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. புரியுதா? அறிந்து கொள்ள வல்லவர்கள். புரியுதா? அப்போ அறிவை கெட்ட அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, அறிந்து கொள்ள வல்லவர்களாக, அறிந்து கொள்ளும்படி நாம் வளர்வதற்காக. அல்லேலூயா. அந்த வளர்றதுக்கு பின்னாடி வரும் 4ஆம் அதிகாரத்தில். சரியா? அதான் சொல்றேன், அறிந்து கொள்ள வல்லவர்களாக. சரியா? கடைசி 5வது என்னது சொல்லுங்க, அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க, 19 வருஷம் மறுபடியும் வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிறையப்படவும். இது என்னன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் முடிவில் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. எல்லாவற்றால நிரப்புகிற தேவன பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அப்படின்றது காரியம். அப்படின்னா அன்னைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்தை ஷக்கனா மகிமை வந்து நிரப்பினது. அல்லேலூயா. இங்க ஆவியானவர் பவுலை கொண்டு என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை கேட்கறல, இந்த சத்தியத்தை கேட்க 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 உனக்குள்ள என்ன ஆகணும்னு சொல்லி சொன்னா, இதை கேட்க கேட்க ஆவியானவரால உன்னால மனுஷனை செய்யணும், பலப்பட வேண்டும். ஆவியானவரால உள்ளால மனுஷனை செய்யணும், பலப்பட வேண்டும். இதை கேட்கறதுனால உனக்கு உண்டாது விசுவாசத்தோடு இதை கேட்கறியே, அதனால உனக்கு அவர் மீது அன்புன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். உன் இருதயத்தில் கிறிஸ்துவ செய்ய வேண்டும், வாசமா இருக்க வேண்டும். நீ அன்பில் வேறுடைய நிலை பெற்று இருக்க வேண்டும். நீ எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவருடைய அன்பை நீ உணர வேண்டும். அறிவு கெட்டாத அன்பை நீ அறிந்து கொள்ள வல்லவனா நீ வளர வேண்டும். அதோடு எப்போதும் தேவனையே நினைத்துக் கொண்டிருக்கும்படி, தேவ பிரசன்னத்தையே சுதந்திரம் கொண்டிருக்கும்படி அவருடைய பரிபூரணத்தினால நீ நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த மகிமையால நீ நிரப்பப்பட வேண்டும்.
அப்போல்லாம் வந்து உடன்படிக்கை பெட்டின்னு ஒரு பெட்டி இருந்து அதை போட்டு உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்தை சுமந்துருந்துச்சு. இப்போ உடன்படிக்கை பெட்டி நம்ம எல்லாரும் ஒரு பெட்டி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள அப்போ என்ன இருக்கணும் சொல்லுங்க? அந்த பெட்டி என்ன சுமந்து கொண்டு இருந்தது? தேவ பிரசன்னம். அப்போ இந்த பெட்டி என்ன சுமக்கணும்? தேவ பிரசன்னத்தினால நிறையப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிறையப்படவும். அல்லேலூயா. தேவன் தருகிற தேவனுடைய அந்த கிருபையினால், தேவனுடைய அளவற்ற அந்த கிருபையினால், அளவற்ற அந்த இரக்கத்தினால, தயவுனால முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தில் என்ன செய்யணும்? நிறைஞ்சு. எப்போ தேவ பிரசன்னத்தில் என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே தேவனை நினச்சிட்டு அந்த கேட்ட சத்தியங்களையே வசனங்களையே ஆண்டவரே தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவ பிரசன்னம் எப்போதும் கூட இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது கூட ஒரு பாட்டை சவுண்டாக போட்டு விட்டு அந்த பாட்டை கூடவே பாடிக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சு பாருங்களேன். என்னன்னு சொன்னால் தேவ பிரசன்னத்தை நீங்கள் கிச்சனில் உணர முடியும். அல்லேலூயா. பயணத்தில் வண்டியில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடிட்டே போகிறீங்களேன், நீங்கள் சத்தமாக பாடிட்டே கூட போங்களேன். பக்கத்தில் டிராஃபிக்கில் நிற்கும் போது கூட உங்களை லூஸ் மாதிரி கூட பார்க்கட்டுமே, பிரச்சனையே இல்லை. சரியா? அதெல்லாம் பார்ப்பாங்க, நோ ப்ராப்ளம். சரியா? அப்படியே நீங்கள் பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சத்தமாக பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் உங்களோட நீங்கள் சகல பரிபூர்த்தனா நிறையப்படவும். அப்புறம் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்லி முடிச்சறேன். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கணும். அல்லேலூயா. வார்த்தை பவுல் என்ன சொல்றாரு? எப்படி எழுதுறாரு? ஆவியானால இல்லை ஏவப்பட்டு எப்படி எழுதுறாருன்னா, அவர் ஐஸ்வர்யத்தில் இருந்து உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தில் இருந்துன்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தின் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஐஸ்வர்யத்தில் இருந்து அப்படின்னா, இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் கோடீஸ்வரர், இன்னொருத்தன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னோடனே, கஷ்டப்படுறீங்களா? சரி, இந்தப்பா 100 ரூபா வச்சுக்க, சரியா? செலவுக்கு வச்சுக்க, இந்தா 100 ரூபா போ அப்படின்னாருனா, அவர் ஐஸ்வர்யத்தில் இருந்து கொடுக்குறாரு. ஐஸ்வர்யத்தில் இருந்து கொடுக்குறாரு. கஷ்டப்படுறாங்கன்னு என்ன பண்ணுறாரு? 100 ரூபா எங்கேருந்து கொடுக்குறாரு? கோடீஸ்வரர் எங்கேருந்து கொடுக்குறாரு? அவரோட ஐஸ்வர்யத்திலிருந்து 100 ரூபா தரார். சரியா? இங்கே போட்டிருக்க அந்த அர்த்தத்தில் போடல. அவருடைய ஐஸ்வர்யத்தின் படியே கஷ்டப்படுறாங்களா? இந்தாப்பா 10 லட்சம் செக்கு, இந்தா வச்சுக்க. எத்தனை லட்சம்? எத்தனை லட்சம்? 10 லட்சம். இப்போ எப்படி கொடுக்குறாரு? ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுக்குறாரா, இல்லை ஐஸ்வர்யத்தின்படி தராரா? இல்லை 1 கோடிக்கு ஒரு செக்கு, 1 கோடிக்கு ஒரு செக்கு, இந்தா குடி, என்கிட்ட பல கோடி இருக்கு, நீ கஷ்டப்படுறங்கிற, வச்சுக்க 1 கோடி அப்படிங்கிறார். இப்போ கோடி வாங்கின ஆள் யாரு? நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. கோடி வாங்கின ஆள் என்னன்னு சொல்லுவோம்? என்னங்க கோடி வாங்கின ஆள்? கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் இன்னொருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறார். எப்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவர் தரார். அல்லேலூயா. அதுவும் ஐஸ்வர்யத்திலிருந்து தான் தராரு. ஆனால் அந்த 100 ரூபா கொடுத்த மாதிரி இல்லை. இது வந்து எப்படின்னா, அவர் மதிப்புக்கு சொல்ல புரியலையா, அவர் மதிப்புக்கு அவர் பண்ணுறாருப்பா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி அந்த அர்த்தம் தான் போட்டிருக்குது. தேவனே பிதாவே உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் எவ்வளவு அந்த உங்கள் ஐஸ்வர்யத்தின் அளவு யாரும் அளக்க முடியாது, அளவற்ற ஐஸ்வர்யம். அதன்படி என்ன பண்ணுங்க? இந்த 5 காரியத்தை சபைக்கு தாங்க. அல்லேலூயா. என்ன 5 காரியம்? என்னங்க 5 காரியம்? உன்னத வரவு, உன்னத உறவு, உன்னத உணர்வு, உன்னத அறிவு, உன்னத நிறைவு. சரியா? நம்ம அடுத்த வாரம் கேட்கும்போது உன்னத 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 அப்படின்னு கூடாது. சரி, வரவே 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 அடுத்து என்னடே புரியா இல்லையா? சரி, சோத்திரம். கேட்ட வார்த்தை, அந்த தலைப்பு வார்த்தை விண்ணவரிடத்தில் விண்ணப்பம், உன்னத அந்த வார்த்தைகள்லாம் கூட மறந்தாலும் எதை மறந்துடக்கூடாது சொல்லுங்கள்? எதை மறந்துக்கூடாது? எதங்க மறக்கூடாது? கேட்ட செய்தியின் சாராம்சத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்ட செய்தியினுடைய அந்த சத்தியத்தை, சார அம்சத்தை என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அதோடைய ஜூஸை அப்படி சொல்கிறேன் நான். அது ஜூஸை என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. சரியா? ஆமாம், அதுதான் நம்ம சாப்பிட்ருக்கோம்னா அதை மறக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நெக்ஸ்ட் வீக் கம் ப்ரிப்பேர்ட். சரியா? நெக்ஸ்ட் வீக் கம் ப்ரிப்பேர்ட். என்ன பண்ணுங்க? ஆயத்தமாய் வாருங்கள். எதுக்குங்க?
அர்ப்பணிப்பதற்கு. அல்லேலூயா. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்டு என்ன செய்வதற்கு? அர்ப்பணிப்பதற்கு. அல்லேலூயா. அந்த அன்பினுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடுவோம், ஜெபிப்போம். கண்கள் மூடுவோம்.